அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு கர்மாற்றல் சிகிச்சை பாடம் எண் 4, தந்தையிடம் மன்னிப்பு கேட்டல். அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாடம் எண் 5 அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். இது என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாம் பார்ப்போம். இந்த பூமியில ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் பிறந்திருக்கோம். காரணம் இல்லாம நாம் யாரும் பிறக்கல. அந்த காரணம் என்ன, எதுக்காக வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், வந்த பிறகு என்ன செய்யணும், இறந்த பிறகு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற தகவல்கள் நமக்கு தெரியல. எங்கே இருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், இறந்த பிறகு எங்கே போகிறோம்னு தெரியல. அதனால தான் ஏதோ மனம் போன போல வாழ்ந்துட்டு மனம் போக போல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்கள். அதாவது இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம், முதல் காரணம் அப்பா தான். அப்பா அப்பா இல்லாமல் யாரும் பிறந்திருக்க முடியாது. ஸோ இந்த அப்பா அப்படின்னும் பொழுது அதில் பாசிட்டிவும் இருக்கும், நிறைய நெகட்டிவும் இருக்கும். நமக்காக உயிர் கொடுக்குற அப்பாக்களும் இருக்கிறாங்க, உயிர் எடுக்கிற அப்பாக்களும் இருக்காங்க. நீங்கள் சொசைட்டியில் பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பாவை பார்க்கலாம். என்னுடைய அப்பான்னா எனக்கு கடைசியில் அவர் இறக்குற வரைக்கும் அந்த மாத பென்ஷன் கூட அவர் என்கிட்ட கொடுத்தாரு. நான் அவர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கல, அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. கடைசி மாத பென்ஷன் கூட அவர் இறக்கிறதுக்கு சில நாள் முன்னாடி கூட அந்த பென்ஷன் இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. இதுபடி ஒரு அப்பா. பையன் மேலே அப்பா கேஸ் போடுறாரு, கலெக்டர் ஆஃபீஸில் கேஸ் போடுறாரு. அவன் சொத்து கேட்டு டார்ச்சர் பண்ணுறான், அதனால் அவன் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பெத்த பிள்ளைய கொலை பண்ணுற அப்பாங்க இருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நடிகை குஷ்பு எங்கள் அப்பா எங்கிட்ட தவறான முறையில் நடந்துக்க வந்தார் அப்படின்னு சொல்லி பேப்பரில் பப்ளிக்காக பேட்டி கொடுக்குறாங்க. என்னுடைய அப்பா எங்கிட்ட தவறாக நடந்து கொண்டார், செக்ஷுவலாக எங்கிட்ட தவறாக நடந்து கொண்டார், மகள்னு கொண்டு பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க. பேப்பரில் தான் படித்தேன். இந்த மாதிரி அப்பாக்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவ் அப்பாங்களும் இருப்பாங்க, நெகட்டிவ் அப்பாக்களும் இருப்பாங்க. எந்த ஒரு அப்பாவும் மகளை மகளாக தான் பார்ப்பாங்க. குஷ்புடைய அப்பா குஷ்பை மகளாக பார்க்கவில்லை என்று தகவல், செய்தித்தாள் தகவல். அப்போ மகன்கள் மேலே வெறுப்பாகவும் கோபமாகவும் ஆத்திரமாகவும் இருக்கிற அப்பாக்களும் இருக்காங்க, மகனுக்காக உயிர் கொடுக்கணும் இருக்காங்க. சரி, நீங்கள் உங்கள் சொசைட்டில எல்லாம் பார்ப்பீங்க. எந்த வகையான அப்பாவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். எந்த வகையான அப்பாவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். பிகாஸ் உங்கள் அப்பாவை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வரீங்க. உங்கள் அப்பா உங்களை தேர்ந்தெடுக்கல. அதனுடைய மேஜர் ரோல் உங்களுடைய அப்பா இருக்காரு, அவர் பிடிச்சாரு பிடிக்கல, சொத்து கொடுத்தாரு கொடுக்கல, எனக்கு படிக்க வச்சாரு படிக்கல, என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாரு பார்க்கல, இல்லை வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு, என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் சொசைட்டியில் நம்ம நிறைய வெரைட்டிஸை பார்க்குறோம். அப்பாவை வச்சு பார்க்குற மகன்கள் இருக்காங்க. அதே மாதிரி மகன்களை கசக்கி பிடிக்கிற அப்பாக்களும் இருக்காங்க. என்ன சொல்ல போனால், பொண்ணுங்க சம்பாரித்து கொடுக்கட்டும், அவங்க சம்பாரித்து கொடுக்கட்டும், அது வரைக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம், நம்ம நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் வருமானம் போயிடும், நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்பாக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அனுபவத்தை நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா சார், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது போயிடும் சார், அதுக்கு பிறகு வருமானம் நமக்கு எதுவும் கிடையாது, அது அந்த வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம், ஆனால் கல்யாணம் பண்ண லேட் பண்ணுறோம் சார், கொஞ்சம் நம்ம லைஃப் நல்லா செட்டில் ஆகும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. கடன் வாங்கி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், காலகாலத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற அப்பாக்களும் இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் எல்லா அப்பாவும் எந்த அப்பாவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த அப்பா, நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க, உங்களுக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவாகவே ஜென்ரலாக மனிதனுடைய இயல்பு என்னென்னா, இந்த அடிபாபாவும் 40 திருடர்கள் ஒரு படத்தில் ஒரு இது வரும் இல்லைங்களா, அண்டா காக்கசம் அபுக்காவுக்கும் திறந்துடு சீசே அப்படின்னா அந்த கதவு திறந்துடும். அண்டா காக்கசம் அபுக்காவுக்கும் மூடிடு சீசேன்னா அந்த கதவு மூடிடு. இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க, எனக்கு லைஃப்பில் எந்த நோய் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு உடனே நல்லாயிடணும், இன்ஸ்டண்ட்டாக நல்லாயிடணும். அந்த நோய் 30 வருஷமாக இருக்கும், 30 வருஷமாக கஷ்டப்பட்டு அது மல்டிப்ளை ஆகி அது பெரிய நோயாக இருக்கும். அது சாதாரணமாக ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு 2 நாளில் சரியாயிடுமா, 1 வீக்கில் சரியாயிடுமா அப்படின்னு கேட்குற மக்கள் இருக்காங்க.
அதே மாதிரி லைஃப்ல ப்ராப்ளமும் கூட நம்ம பல ஜென்மங்களாக அதை கொண்டு வந்திருப்போம். இந்த ஜென்மத்தில் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தை தான் பார்க்குறீங்க. பட் பல ஜென்மங்களாக அதை கேரியர் பண்ணிட்டே வந்திருப்போம். அதை சால்வ் பண்ணும்போது அடுத்த ஜென்மங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இப்போ நாம மந்திரம் சொன்னது உடனே நடக்கிற மாதிரி எனக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக இன்னைக்கே நடக்கும், இந்த வீக்கில் நடந்துடும், இந்த இந்த 1 டேஸில் முடிஞ்சிடுமா, 1 வீக்கில் முடிஞ்சிடுமா, என் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. அது ஹியூமன் நேச்சரா, தப்பு இல்லை. ஆனால் இயற்கை அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் வருஷமா சின்ன நோய் போகணும்னா வருஷம் தான் ஆகும். நீங்கள் தலைமுறையாக கொண்டு வந்த எத்தனை ஜென்மா அதை அக்குமுலேட் பண்ணி அதை சால்வ் பண்ண கொண்டு வந்திருக்கீங்களோ அத்தனை ஜென்மா ஆகும். நீங்கள் ஓவர் நைட்டில் இப்பயே நடக்கும்னு நினைக்கிறது தப்பு. எதிர்பார்க்கறது வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இயற்கை என்ன படைச்சிருக்கு, நம்மளை படைச்ச இறைவன் எப்படி படைச்சிருக்காரு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி அப்பாவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க. அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? நல்லா பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுக்கிட்டு அமைதியாக எந்த விதமான டென்ஷன் எமோஷன் இல்லாத மாதிரி அப்பாவை நினச்சி கொடுக்கணும், கேட்கணும், கொடுக்கணும். எப்போ வேணாலும் பண்ணலாம், எத்தனை நிமிடம் சொல்ல. அப்பா உயிரோடு இருந்தாலும் சரி, அப்பா உயிரோடு இல்லைனாலும் சரி. அவர் இருக்கிறாரு கொடுக்கலாம், அவர் இல்லை மறைஞ்சிட்டாரு கொடுக்க, அப்படி இல்லை. அப்பா இறந்துட்டாலும் உயிரோடு இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். இறந்தாலும் சரி கொடுக்கணும், உயிரோடு இருக்கிறனாலும் சரி கொடுக்கணும். ஸோ இது வந்து தந்தையிட்ட மன்னிப்பு கேட்டது எப்படின்னு சொல்லிருப்பார். என்னுடைய காப்பி வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். அன்புள்ள தந்தையே, இப்பிறவியிலும் இந்த தந்தையே அப்படின்னும் பொழுது ஒருத்தர் ஒரு விதமாக கூப்பிடுவாங்க. அப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் டேடின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் டேட்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் நைனான்னு கூப்பிடுவோம். ஸோ யார் எந்த முறையில் அவங்க அப்பாவை கூப்பிடுறீங்களோ கூப்பிட்டுக்கோங்க. அப்பா தான், அப்பா தான். நீங்கள் எந்த லாங்குவேஜில் எப்படி கூப்பிட்டாலும், இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் நைனான்னு கூப்பிடுவோம். சில பேர் இப்போ அப்பா கூட குறைஞ்சி போச்சு, எங்கே பார்த்தாலும் டேடி போய் இப்போ டேடாக குறைஞ்சிச்சு. நீங்கள் எந்த வகையில் எப்படி கூப்பிட்டாலும் அந்த அப்பாவை அப்படி நினச்சிக்கோங்க. தந்தையே, இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கு செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாழ்மையுடன் தங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாழ்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும், நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். அன்புள்ள தந்தையே, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளுடனும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லு. இது வந்து மன்னிப்பு கேட்கணும், இது நீங்கள் கேட்கணும். இப்போ நான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இது நீங்கள் ப்ரே பண்ணி அவர்கிட்ட அந்த மன்னிப்பு கேட்கும்பொழுது வார்த்தைகள் மாறலாம், எழுத்துக்கள் மாறலாம், அந்த சீக்வன்ஸ் மாறலாம். அது பற்றிலாம் தப்பு. அந்த நம்ம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், நம்ம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், அவ்வளோதான். இந்த எழுத்துக்களோ வார்த்தைகளோ அந்த சீக்வன்ஸ் எப்படி வேணா மாறலாம், தப்பு இல்லை. அந்த டீம் வந்து என்ன அப்பா கிட்ட ஃபுல்லாக மன்னிப்பு கேட்குறாரு, நாங்கள் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. இதான் கான்செப்ட். இதுதான் பாடம் 4. சரி, இல்லை நான்லாம் மன்னிக்க மாட்டேன் சார், மன்னிப்பு கேட்க மாட்டேன் சார். பரவாயில்ல, கஷ்டப்படணும் கஷ்டப்படுங்க, அது பற்றி தப்பு இல்லை. நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது சார், எல்லாம் அப்படிலாம் பண்ணிக்கிறார் சார் அவர். அது தெரியுமா உங்களுக்கு, அந்த கதைலாம் தெரியுமா உங்களுக்கு, அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி ஓகே, நீங்கள் ஒன்று பல ஜென்மம் கஷ்டப்பட்டு அப்புறம் அதுக்கு பிறகு வரீங்க அது சொல்லிக்கிறீங்க இல்லையா. 4th, 3rd, 2nd, 1st 4வது கிரேடில் இருக்கிறீங்க நீங்கள். அப்போ 4வது கிரேட்லேருந்து 3வது கிரேடுக்கு வரத்துக்கு ஒரு பல ஜென்மங்கள் ஆகும், 10, 20, 100 ஜென்மங்கள் ஆகும். அதுக்கு பிறகு 3லேருந்து 2க்கு வருவீங்க, 2லேருந்து 1க்கு வருவீங்க. தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. தானாக சுயமாக தெரிந்து கொள்வது, யாரும் சொல்லாமல் தெரிஞ்சுக்கிறது முதல் கேட்டகரி. சொல்லி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, சொல்லும் போதே ஓகே ரைட் அப்படியா சொல்றீங்களா ரைட் கேட்டுக்கிறது 2வது கேட்டகரி. அடிபட்டு தெரிஞ்சுக்கிறது 3வது கேட்டகரி. வாழ்க்கையில் அடிவதப்பட்டு நொந்து பல வகையில் பாதிக்கப்பட்டு அப்புறம் அனுபவப்பட்டு ஆமாம் ரைட்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது 3வது ரகம்.
என்னதான் அடிவதப்பட்டாலும் என்னதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் திருந்தாத இன்னும் பல ஜென்மங்கள் அதை அடிபட்டு திரும்பி வரணும். நாலாவது கேட்டகரி. நான் ஏற்கனவே சொல்லிக்க, இதை மைண்டை வச்சுக்கோங்க. லைஃப் இது வந்து முக்கியமான ஃபார்முலா அது. அப்போ இந்த நாலாவது கேட்டகரிக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்க. ரைட், ஓகே. நாலாவது கேட்டகரி பல ஜென்மங்கள் போகட்டும். இப்போ ஒரு ஜென்மம் எப்படி, ஆனால் பல ஜென்மங்கள் ஒரு 50 ஜென்மம், 100 ஜென்மம், 150 ஜென்மம், 200 ஜென்மம், அது அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி அது எடுத்த பிறகு அப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு ஓகே வருவாங்க. நீங்கள் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பாடம் 4. அடுத்த லெசன் 5. அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். நாம் எப்படி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறோமோ அதே மாதிரி அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, அவர் என்னை இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய குறைகள் சொல்லுவோம். வாழ்க்கையில் நிறைய குறைகள் சொல்லுவோம். அவர் நிறைய கம்ப்ளைண்ட், இது இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி செஞ்சா அப்படி இருந்திருப்பேன், அப்படி செஞ்சா இப்படி இருந்திருப்பேன், என் வாழ்க்கையை கெடுத்தது அவர் தான், என்ன ராங் டைரக்ஷனில் கொண்டு போயிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. அவர் மேலே நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் போடும் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இந்த மன்னிப்பு கொடுக்கணும். அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். எப்படி சார் கொடுக்கறது? இதோ படிப்போம். அன்புள்ள தந்தையே, எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களை நான் மனதார மன்னிக்கிறேன். அப்பாவை மன்னிச்சிடணும். அப்பாவை வந்து அந்த வஞ்சம் பழி வாங்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. முதியோர்கள் தான் தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க. முதியோர்களிடத்துல போய் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அடுத்த முதியோர்கள் அடுத்தது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அங்கே தான் போவீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான். சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அப்படிலாம் பண்ண முடியாது சார், எங்கள் ஒய்ஃபு ப்ரெஷர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா பெற்றவங்களை கொண்டு போய் நீங்கள் முதியோரத்தை சேர்த்துனீங்கன்னா உங்களை கம்பல் பண்ணுற மனைவிக்கும் சரி நீங்களும் சரி, நீங்களும் முதியோர்கள் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அவங்கள வச்சு பார்க்க முடியாத, அவங்கள வச்சு செய்ய முடியாத சூழ்நிலைலாம் கிடையாது. தப்பாக செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டாலும் அப்பா அப்பா தான், அம்மா அம்மா தான். அம்மாவை பற்றி நாளைக்கு வரும். ஸோ இன்னைக்கு வந்து அப்பாவை பற்றி வரும், நாளைக்கு அம்மாவை பற்றி வரும். அம்மாவுக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்கணும், அம்மா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணுன்றது நாளைக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டால் என்ன சார்? இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எந்த கோயில்களுக்கும் போன போது கிடைக்காத நன்மைகள், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போன போதும் கிடைக்காத நன்மைகள், நீங்கள் எந்த மாசத்துக்கு போன போதும் கிடைக்காத நன்மைகள், நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்தும் கிடைக்காத நன்மைகள்லாம் கிடைக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம சஃபராத்துக்கான காரணம் ஜீன்ல இப்படி எல்லாம் இருக்கு. 7 ஜெனரேஷனுடைய ரெக்கார்ட்ஸ் உங்கள் ஜீனில் இருக்குது. அந்த ஜீனை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஆலயங்களுக்கோ மசூதிகளுக்கோ மற்ற வழிபாட்டு தலங்களுக்கோ போகிற நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அங்கே போகிறதை விட பல மடங்கு, பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு இது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் இதை விட்டுட்டு வெளில போய் கேட்டுங்கிறீங்க, கோயிலுக்குள்ளா சுற்றுறீங்க, மாஸ்கா சுற்றுறீங்க, சர்ச்சா சுற்றுறீங்க, எல்லா சுற்றுலா தலங்கள் மாதிரி எல்லா வழிபாட்டு தலங்களும் போயிட்டு இருக்கிறீங்க. பட் நோ ரிசல்ட். எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எந்த கடவுள்கிட்ட கேட்க முடியுமா? நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணேன், நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணேன், இத்தனை முறை வந்திருக்கேன், என் கஷ்டம் போகலை, நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்டால் பதில் வருமா? நான் இந்த கோயிலுக்கு போனேன் சார், அந்த கோயிலுக்கு போனேன் சார், இப்படி பண்ணேன் சார், அப்படி பண்ணேன் சார், இதை செஞ்சேன் சார், அதை செஞ்சேன் சார். என்னுடைய மாமனார் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போயிட்டு எங்கள் மாமியாருடைய தாலி செயினை போட்டுட்டு வந்தாங்களாம். சொன்னாங்க மாதிரி வேண்டுதல் எப்படின்னா, அவர் நல்லா உடம்பு தேறி நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு 5 சவரனும் 6 சவரன் நகையும் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டு வந்து அடுத்த 2 months அது வேறு மேட்ரு. பட் அந்த சமயபுரம் அம்மனுக்கு போட்ட அந்த நகையினால் அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு, அதுக்கு யாராவது துன்பப்படுறவங்களுக்கு, இல்லை அவங்க கர்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்காவது அந்த நகையை கொடுத்துருந்தாங்கனாலோ, அந்த நகைக்கு இடம் பணத்தை கொடுத்துருந்தாலும் அந்த புண்ணியம் அவருக்கு சேர்ந்துருக்கும். சேரல. இவங்க நினச்சிக்கிறாங்க சமயபுரம் மாரியம்மன்கிட்ட போய் போட்டுட்டா அது சரியாக போடுன்னு நினச்சி நகையை போனது தான். சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து இவங்க நகை கொடுத்து ஆக்க போகிறது ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு எல்லாமே நாம் ஒன்றும் கொடுத்து ஆக்க போகிறது ஒன்றும் கிடையாது. நாம கடவுள் அவர் கொடுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அம்மனோ சிவனோ யாராக இருந்தாலும் அந்த கடவுள் கொடுத்தா நமக்கு வருது. நாம் போய் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நாம் அதை கொடுத்து அவங்க வாழணும்னு அவசியம் இல்லை. மனுஷனுக்கு தான் தேவைகள். அந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அதை கொடுத்துருந்தா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்திருக்கும். எங்கள் மகனை ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்திருப்பார்.
யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஜோசியர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நகையை கொண்டு போயிட்டு தாலியை கொண்டு போய் போட்டு, ஏன்னா தாலியை போட்டால் தாலி பாக்கியம் தருவார், அப்படி ஒரு நம்பிக்கை. தாலியை போட்டால் தாலி பாக்கியம் தருவார். போட்ட 2 மாசத்துல அவர் இறந்துட்டார். இந்த தானம் தர்மம் செய்யறது கூட, அந்த பரிகாரம் செய்யறது கூட எப்படி செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. இப்படிதான் நிறைய மக்கள். இப்போ நான் என்னுடைய மாமனார் வீட்டு இன்சிடென்ட் ஒன்று சொன்னேன், இதை மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதான் பண்றாங்க, தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, ரிசல்ட் வரல. பட் ஏன் இப்போ போய் சமயபுரம் மாரியன்கிட்ட வந்து நான் 5-6 சவரன் நகை போட்டு போனேன், ஏன் எங்கள் வீட்டுக்காரரை வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியன் கிட்ட போய் கேட்க முடியுமா? அம்மன் கிட்ட போய் கேட்க முடியுமா? நீங்க எந்தெந்த கோயிலுக்கு போறீங்களோ, எங்கெங்கெல்லாம் எந்த வழிபடுத்தங்களை வேண்டுதல் வச்சிங்களோ அங்கெல்லாம் நடக்கல. செலவு பண்ணி போயிருக்கீங்க, கடன் வாங்கி போயிருக்கீங்க, மற்ற விஷயங்கள் நிறைய டெடிகேட் பண்ணியிருப்பீங்க, சொன்ன பரிகாரம் பண்ணிட்டீங்க, செலவு பண்ணிட்டீங்க, லட்சங்களை செலவு பண்ணியிருப்பீங்க, பட் பலன் கிடைக்கல. நீங்க எந்த தெய்வத்துக்கு போய் கேட்க முடியும்? அதனால தான் தெய்வங்கள் சைலண்டா இருக்குது. நீங்களும் கேள்வி கேட்கக்கூடாது, அவரும் பதில் சொன்னாங்க, அவர் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறாங்க, கடவுள்கள் சைலண்டா இருக்காங்க. ஒரு பாட்டு வரும், கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாடே, இல்லையா? சினிமா பாட்டு. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாடே. இது ஒரு பாட்டு, அவ்வளவுதான். மனம் கல்லாய் போன மனிதர்கள் வந்து ஏடாகுடமா கேட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள்கள் பேசுறது இல்லை. சினிமா நாடகம் தவிர உஜயத்தில் பேசுறது இல்லை. வராங்க, அக்கேஷனலாக வராங்க, அது வேற சப்ஜெக்ட்ல வராங்க. ஸோ அந்த மன்னிப்புன்றது வந்து அப்பாவுக்கு கொடுக்கணும். ஏனம் உங்களை நான் மனதார மன்னிக்கின்றேன், எண்ணங்களாலும் திருப்பி இன்னொரு படிச்சிடும். அன்புள்ள தந்தையே, எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களை நான் மனதார மன்னிக்கின்றேன். நீங்க இவ்வளவு பண்ணீங்க, நான் உங்களை கடைசி காலத்தை காப்பாற்ற மாட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க, கடைசி காலத்து உங்களை டீல் விட்டுருவேன். நான் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு என் பொண்டாட்டி என் குடும்பம் நான் இருப்பேன். நீங்க எப்படின்னா போய் எங்கேயோ போய் இருந்து தொலைங்க, முதியோர்களுக்கு போய் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு தான் பென்ஷன் வருது, உங்களுக்கு தான் அது வருது, நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீலில் விடாதீங்க. இன்னைக்கு நீங்க உங்க பெற்றோர்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யறீங்களோ அதே தான் உங்களுக்கும். மாமனார் கொண்டு போய் முதியோர்களை போய் சேர்த்துருங்கன்னு உங்க ஒய்ஃப் சொன்னாலும் உங்க ஒய்ஃபுக்கு நாளைக்கு இதே கதி தான். உங்க ஒய்ஃபையும் உங்க பையன் அங்கேதான் போய் சேர்த்துவான். நாம் என்ன செய்யறோமோ அதான் நமக்கு, நம்மளை தவிர வேற எதுவும் வராது. இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இறைவன் எது கொடுத்தாலும் அவன் சரியா தான் கொடுக்குறான். ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட இது அநியாயம், இது நியாயமே இல்லை, இது ரொம்ப அநியாயம், கடவுள் நல்லா சோதிக்கிறான். கடவுள்லாம் ஒன்றும் சோதிக்கல, நீங்க பண்ணி வச்சுக்கிற கர்மா தான். உங்களுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் முழுக்க 100% நாம தான் வர வச்சிருக்கோம். நம்மளை தவிர வேற யாருமே கிடையாது. மற்றவங்கள எக்ஸிக்யூட்டர்ஸ் அவங்க வந்து நிறைவேற்றுவதற்காக கடவுளாக அமைக்கப்பட்டவங்க. அவங்க அது டைரக்டா கடவுளே வர முடியல, அங்கங்க அதுக்கு மாதிரி உங்க சூழ்நிலை கிரியேட் பண்ணி விடுவோம். எக்ஸிக்யூட்டர்ஸ் தான் மற்றவங்களாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு. இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு முழுக்க 100% காரணம் நீங்க மட்டும்தான். நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, இது யாரும் சொல்றது இல்லை. நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் வேலைக்காகாது. நம்ம தான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முதல் கேட் ஓப்பன் ஆகும். நம்ம பிரச்சனைக்கு நாம தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. இந்த சுச்சுவேஷனுக்கு நாம மட்டுமே காரணம், நம்மளை தவிர வேற யாருமே இல்லைன்னு எப்போ நீங்க உணர்றீங்களோ அப்பதான் நீங்க அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான முதல் கேட் ஓப்பன் ஆகும். அது உள்ள நிறைய கேட் இருக்கு, 7 கேட் இருக்கு, 7, 8, 9, 10 நிறைய இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன், அடுத்த கேட்டுக்குள்ள போக முடியும், அடுத்த கேட்டுக்குள்ள போக முடியும். நீங்க அதெல்லாம் போகாம அவன் இவன் கையை காட்டிங்கன்னா இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மானாலும் அப்படிதான் இருக்கணும். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நீங்கள் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கிறேன். மன்னிச்சிருங்க. நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும், நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். அன்புள்ள தந்தையே, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளோடும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். கேளுங்க. உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இது வந்து பாடம் 5.
இதை நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா உங்களை பிடிச்ச சனியை ஒன்றும் விடலை, நீங்கள் இன்னும் பல ஜென்மம் கஷ்டப்படணும்னு அர்த்தம். அதான் முடியாது சார், ஒன்றும் கேட்க முடியாது சார், அவர் அப்படி சார் இப்படி சார் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்கிறீங்க, இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒருத்தர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும், அவங்க பிரச்சனை போகுமா போகாதா, எந்த அளவு போகும் நமக்கு தெரியும். கிளியர் வாங்கி சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். நேரில் வந்தாங்கன்னா அவங்க வராங்க, எப்படி உட்காடுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, நம்மகிட்ட எப்படி சொல்கிறாங்க, எப்படி விஷ் பண்ணுறாங்க, ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். நேரில் வந்தாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி. அது க்யூர் ஆகாது, இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, எவ்வளோ சால்வ் ஆகும் நமக்கு தெரியும். ஆனால் அது ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கணும். அங்கே உலகியல் நடைமுறையில் எப்படி போகிறாங்களோ அப்படி இல்லைன்னு தான் நாம் பேசணும் ஒழிய நாம முன்கூட்டியே அவசரப்பட்டு முந்திரி கொட்டியாட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது கர்மிக்கலா, எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சாலும் அது சில கர்ம விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்யணும். நம்ம ஒரு மன்னிப்பு கேட்குறோம், ஒரு பிரச்சனை வெளியே வரணும், அப்போ கடவுள்கிட்ட வந்து நாம் ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் வச்சா கடவுள் தான். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு கர்ம விதியை மீறி அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அதான் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுதான் கர்மைக்கு உட்பட்டு தான் செய்வார். ஆனால் தான் பேசுறதில்லை, ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க, யாரும் பேசுறதில்லை. சித்தர் பெருமக்கள் தான் அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஐயா இப்படி இருக்கான், இந்த மாதிரி இருக்கான், இது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி சார், கர்மா தான், அது ஒன்றும் பண்ண முடியாது, இது மட்டும் எப்படி சார், சித்தர்கள் கேட்டால் மட்டும் எப்படி பண்ணிடுவாங்க சார், ஒரு கேள்வி எல்லா மனசுலையும். இப்போ ஏதாவது சில விஷயங்களுக்கு சில ஸ்பெஷல் பவர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோட்டா கொடுப்பாங்க. மெடிக்கல் காலேஜ்லையோ இன்ஜினியரிங் காலேஜ்லையோ இந்த மாதிரிலாம் அட்மிஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கும் சில சீட் ஒதுக்கி இருக்கும். அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது, கோட்டா சிஸ்டம். அப்போது மெரிட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி போகிறவங்க ஒரு பக்கம் போவாங்க. அந்த கோட்டான்னு சில சிஸ்டம் இருக்கும். அந்த கோட்டா சீட்டை வந்து அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அவர் வந்து யாரும் கேட்க முடியாது. ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் போட முடியாது, அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. பிகாஸ் அது அவங்களுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை. இந்த எம்பிஸ் கோட்டா, எம்எல்ஏ கோட்டா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஈவன் ரயில்வே ரிசர்வேஷன் முதற்கொண்டு, ஃப்ளைட் ரிசர்வேஷன் முதற்கொண்டு, போஸ்ட் முதற்கொண்டு, தென் காலேஜ் அட்மிஷன் முதற்கொண்டு, இந்த மாதிரிலாம் கோட்டா இருக்குது. அந்த மாதிரி இறைவன் வந்து சித்தர்களுக்கு சில கோட்டா கொடுத்துருக்கார். இறைவன் சித்தர்களுக்கு சில கோட்டா கொடுத்துருக்கார். அந்த கோட்டா வச்சு அவங்க பண்ண முடியும். அந்த கோட்டா மற்றவங்களுக்கு கிடையாது. இறைவன்னா இறைவன் தான், சட்டம் தான். மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் நீட் பாஸ் பண்ணணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் மார்க்கு, இதான் முறை, இதான் சிஸ்டம், அதான் முறை. பட்டு இந்த கோட்டா சிஸ்டம் வரும்போது அவங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி போடலாம். அதை சட்டமே அனுமதிக்குது, அரசாங்கமே அனுமதிக்குது. அதே மாதிரி இறைவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி போட்டாலும் சித்தர்களுக்கு கொஞ்சம் கோட்டா கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி நாம அவங்க கிட்ட வந்து நமக்காக கொஞ்சம் ஃபேவர் பண்ணலாம். அப்போ அந்த கோட்டாவை நாம் அப்ரோச் பண்ணும் பொழுது நாம் அவங்கள வந்து, நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டம், என்னால் முடியல, எனக்கு முதல்ல பண்ணணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாமளே தப்பு பண்ணிக்கிறோம், நாமளே அக்யூஸ்டு. தப்பு பண்ணாலும் நமக்கு தண்டனை வந்திருக்கு. அப்போ we have to request them. நாம் வந்து அவங்க ரிக்வெஸ்ட் தான் பண்ணணும், அவங்க கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு முறை வந்து சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அட்மிஷன் வேணும் பையனுக்கு, எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவங்க பார்த்துட்டு செக்ரட்டரி சொல்கிறாரு, இல்லை சார் அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே போட்டாச்சு, உங்களுடைய கோட்டா கூட எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, சீஃப் மினிஸ்டர் கோட்டா கூட ஃபுல்லாகிடுச்சு சார், எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் ஏதாவது பண்ணணுமே, எம்ஜிஆருக்கு வந்து ஏதாவது பண்ணணும். நம்ம கட்சி தோழர், நம்ம கட்சி உறுப்பினர், ரொம்ப நாளாக கட்சியில் இருந்தவர், அவங்க வந்து டெடிகேட் பண்ணவங்க, அவங்க வந்து கேட்குறாங்க ஏதாவது கொடுக்கணும்னு பார்க்குறாரு. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் முடிஞ்சு போச்சு, அவருடைய சீஃப் மினிஸ்டர் கோட்டா முடிஞ்சு போச்சு. செக்ரட்டரி தெளிவாக சொல்லிட்டாங்க, இது இந்த சார் அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும் சார். உடனே அப்போ என்டி ராமராவ் ஃபோன் அடிக்கிறார், ஆந்திரா பக்கத்தில், அவர் நியரஸ்ட் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு சீட்டு வேணும், எம்பிபிஎஸ் சீட்டு வேணும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இருக்கு, நீங்கள் அனுப்பிச்சுடுங்கன்னா நான் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், பரவாயில்ல அனுப்பிச்சுட்டார். தென் அதுக்கு பிறகு அவருக்கு ஆந்திரா ரெஃபர் பண்ணுறாங்க. என்டி ராமராவனுடைய கோட்டாவில் அவருக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுக்குறாங்க. ஸோ அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வராரு. எம்ஜிஆர் வந்து புருக்லின் ஹாஸ்பிட்டலில் கிட்னி ப்ராப்ளம் வந்து சஃபர் ஆகிட்டு புருக்லின் ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த டீமில் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டார் இல்லையா, அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டாக்டராக இருக்கார். புருக்லின் ஹாஸ்பிட்டலில் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு கம்பினெட் போட்டு இவர் தான் எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த புருக்லின் ஹாஸ்பிட்டல் கமிட்டியில் அந்த டாக்டர் கொடுக்குறாரு. அந்த கமிட்டியில் இங்கே இவர் ரெக்கமெண்ட் பண்ணி என்டி ராமராவ் மூலமாக மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சி போனது அவரும் டாக்டர், அவரும் கொடுத்தாரு கடைசியார். இவர் ஏதோ ஒரு காலத்தில் செய்த உதவி அவரும் பக்கத்தில் இருந்து ரொம்ப அட்டாச்சாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். புருக்லின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தர்மம் தலை காக்கும், தர்மம் கண்டிப்பாக தலை காக்கும். ஆனால் அதை விட்டு நம்ம எதோ தலை காக்கும்னு நினச்சிட்டு வரோம். ஸோ அப்போ சித்தர்களுடைய கோட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, சித்தர்களுடைய கோட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்ககிட்ட வந்து நம்ம கமாண்ட் எல்லாம் ரொம்ப அதிகாரம்லாம் பண்ண முடியாது. ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஐயா கொஞ்சம் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னால் போகிறீங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, 1 day 2 days டேப்லெட் மெடிசன் கொடுக்குறாரு, சரியாக போய்டும். பட் அதே வந்து ஒரு கேன்சரு, ஒரு எய்ட்ஸு, இந்த மாதிரி கேன்சர் போஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுக்கணும், 3 நாள் முடிச்சுக்கணும், ஓகே ரைட் குட் பை, சரியாக போயிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஏ கிரானிக் டிசீஸ், நாட்பட்ட வியாதி. அப்போ நாட்பட்ட வியாதிகளுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் நாட்பட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதெல்லாம் இந்த சார் நான் 3 நாளைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன், இல்லை எனக்கு இன்கே சரியான கேன்சர் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், டிவைன் அக்செப்ட் பண்ணிக்காது, நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி லைஃப்பில் வர பிரச்சனைகளுக்கும் கூட, நீங்கள் சொல்யூஷன் வந்து எனக்கு இப்பயே வரணும், எனக்கு இப்பயே கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக இப்பயே வச்சிடணும். நீங்கள் கிளியர் வான்ஸில் பார்த்தீங்கன்னா அது 10 ஜென்மாக கொண்டு வந்துருப்பீங்க, 10 ஜென்மா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துங்க. நீங்கள் 10 ஜென்மா கொண்டு வந்து நீங்கள் திருப்பி போகணுன்னா அது 10 ஜென்மம் தான் ஆகும். எப்படி நோய் எவ்வளோ நாள் உடம்புல ஊறி வந்தோ அதே மாதிரி டைம் எடுத்துக்குமோ, அதே மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகளும் அப்படி தான். நீங்கள் வாழ்க்கை பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்தது, இப்போ தான் வந்து இந்த ஜென்மம் தான், குறைஞ்சபட்சம் பல ஜென்மங்களாக அது கேரி ஓவர் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. அப்போ அந்த கேரி ஓவர் பண்ண அடுத்த ஜென்மத்துக்கு கிரியேட் ஆக டெவலப் ஆக நீங்கள் வந்து அது இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகும், சஃபரிங் ஜாஸ்தியாகும். நாளாக நம்ம பணம் கட்டுறது டிலே ஆச்சுன்னா எப்படி வட்டி கூட்டு வட்டி போட்டு அசலும் வட்டியும் கேந்துட்டு வருதோ, அதே மாதிரி உங்களுக்கு வர இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம், சஃபரிங் ரேஷியோ, துன்பப்படுகின்ற விகிதம் எப்படி எடுத்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஜென்மா இதுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டு வரீங்க, எத்தனை ஜென்மா அதை வந்து கேர் பண்ணிக்காம, அதை டேக் ஓவர் பண்ணிக்காம, அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிகிட்டே வரீங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ் அல்வா கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்துட்டே வரோம் நாம அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக பிடிச்சி போட்டு இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி இப்போ படிக்கணும். அந்த மாதிரி டைம் தான் நம்ம சாப்பிட்றாரு. ஸோ இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சகோதரர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு நிறைய லாஸ் ஆகி போச்சு சார், என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், டே டு டே லிவிங்ஸே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படி. சரி, அவரும் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்தாரு. தென் அதுக்கு பிறகு கிறிஸ்டல் வாங்க சொல்லியிருக்காங்க, கிறிஸ்டலுக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் கிளைரன்ஸில் பார்த்தா அவர் இந்த பிறவி 4வது பிறவி, இதுக்கு முன்னாடி 7 பிறவிகள். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம 7 ஜென்மத்துக்கும் உன் வரவே வேண்டாம், 7 ஜென்மத்துக்கும் உன் வரவு வேணும் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் ஏன் சொல்கிறோம், அது நம்மளையும் அறியாமல் வரும், அது நம்ம ஜீனில் இருக்குது, அதனால தான் அது வருது. 7 ஜென்மத்துக்கு நம்ம சம்மந்தமே வேணாப்பா, 7 ஜென்மம் நம்ம கூடயே வரணும். அந்த 7 ஜென்மம்னா 7வது ஜென்மத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல பறக்கிறாரு, ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியில் பறக்கிறாரு. அந்த ஷேரை பிரிக்கிறாங்க, அந்த ஜமீன்தார் ஃபேமிலியில் ஷேரை பிரிக்கிறாங்க, அவருடைய இறுதி காலத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ அவருக்கு உண்டான ஷேர் வந்து அவர் கொடுக்கல, சரியான ஷேர் கொடுக்கல அப்படின்றதுக்காக அப்பாவை கொலை பண்ணிடுறாரு. இந்த காலத்தில் பார்க்கணும் பார்த்தீங்களா, அப்பா கொலை பண்ண பேப்பர் பார்த்தா ஒரு நாளைக்கு 4 நியூஸ் வரும், இந்த மாதிரி வரும். ஷேர் அந்த ஜமீனை பிரிக்கிறாங்க. அந்த ஜமீனை பிரிக்கும் பொழுது அண்ணனுக்கு நிறைய கொடுக்க எனக்கு கம்மியாக கொடுத்துட்ட அப்படின்ற ஒரு அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்ற விதத்தில் அப்பா வந்து இவர் கொலை பண்ணிடுறாரு. அப்பா என்ன பண்ணுவார், அப்பா மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு, ஐயோ நான் அப்படிலாம் பண்ணலப்பா, நான் கரெக்டாக தான் பிரித்து கொடுத்துருக்கேன், சரியாக தான் பண்ணியிருக்கேன், இதுக்காக நீ என்னை கொலை பண்ணுறியே, இதுக்காக நீ என்னை கொலை பண்ணுறியேன்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்படுறாரு.
அந்த வேதனை அவருக்கு சாபமாக வருகிறது. அந்த வேதனை அவருக்கு சாபமாக வருகிறது. கொலை தான். அது யாரை கொண்டாலும் கொலை தான். பெத்த அப்பாவே கொலை பண்றது இன்னும் பவர் ஜாஸ்தி, மல்டிப்ளைட் பை பவர் ஸ்கொயர் கியூப் அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பவர். 7வது ஜென்மத்தில் அப்பாவை கொலை பண்றாரு. அந்த ஜமீன் சொத்தை பிரிக்கும் பொழுது எனக்கு சரியான ஷேர் கொடுக்கலன்றதுக்காக, அந்த ஷேர் கொடுக்கலன்றதுக்காக கொலை பண்றாரு. அப்பா இறந்துடுறாரு. பட் அவர் அந்த அந்த வலி வேதனையை கடைசியில் துடிச்சிருப்பார் இல்லையா, அந்த துடிப்பு இன்னமும் அவர் ரெக்கார்டில் அவருடைய ஜீன்ல இருக்கு. இப்போ கூட இருக்கு, இப்போயும் ஜீன்ல இருக்கு. இது இன்னும் அடுத்த 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அப்போ வராரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன கிறிஸ்டல், சரி கிறிஸ்டல் ஏதோ 20,000 பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. 20,000 பண்ணியிருக்காரு. பட் உண்மையிலேயே பார்த்தா யாருக்கெல்லாம் தேவைப்படுது அந்த கிறிஸ்டல், யாருக்கெல்லாம் தேவைன்னா அவருடைய மனைவிக்கு தேவைப்படுது, அவருடைய குழந்தைக்கு தேவைப்படுது. ஸோ அவருக்கு 2 தேவைப்படுது. அவருடைய கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். சில கேஸில் 4-5 கிறிஸ்டல்கள்லாம் கூட தேவைப்படும். சில கேஸில் 1 இருந்தால் கூட போதும். ஆவரேஜாக ஒரு 2 இருந்தால் போதும். பட் இவர் கேஸில் அவருக்கு 2 தேவைப்படுது, அவங்க ஒய்ஃபுக்கு 2 தேவைப்படுது, அவங்க குழந்தைக்கு 2 தேவைப்படுது. மொத்தம் 6 கிறிஸ்டல் தேவைப்படுது. இந்த 6 கிறிஸ்டலும் அவங்க ப்ராப்பராக பயன்படுத்தி அவங்க அப்பா கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு இன்னும் சில பரிகாரங்கள் தான் இருக்கு. அந்த பரிகாரங்களை அவர் செய்யும் பொழுதுதான் அவர் அந்த கடன் பிரச்சனை வெளியே வர முடியும். அதர்வைஸ் அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம சித்தர்கிட்ட அப்ளை பண்ணுறோம், ஐயா இந்த மாதிரி நபர் பாண்டிச்சேரிந்து ஒரு நபர் இந்த மாதிரி இருக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இருக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. அப்போ அவங்க உங்கள் பழைய டேட்டா எடுத்து பார்ப்பாங்க, என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் வருதாங்க. சரி ஓகே. அப்போ சித்தர்கள் அவங்களுடைய கோட்டாவை பயன்படுத்தி கொஞ்சம் ஃபேவர் பண்ணலான்னு பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்பொழுது சில விஷயங்கள் நடக்குது. ஒரு ஜென்மம் குறைக்கப்படுகிறது. அதாவது மொத்தம் 7 ஜென்மத்துக்கு சாபம் வாங்கியிருக்காரு அவர். 7 ஜென்மத்துக்கு 7வது ஜென்மம் முடியும் பொழுது தான் அவர் அது வெளியே வரும். இது எப்படின்னா ஒரு முனிவர் சாபம் கொடுக்குறாரு. அகலகி கல்லா பிறந்துடுறாங்க, கல்லா ஆயிடுறாங்க. அவர் சாபம் கொடுக்குறாரு, நீ கல்லா கடவுதுன்றாரு, சாபம் கொடுக்குறாரு. அந்த அம்மா கல்லாய் மாறிடுறாங்க. ஐயா அப்போ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ இது எனக்கு எப்போ எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எப்போ சாப விமோசனம் கிடைக்கும்? அப்போ அவர் சொல்றாரு, ஒரு காலத்தில் ராமன் ஒருத்தர் வருவார். அப்போ ராமர்லாம் பிறக்கலை. எப்படி பாருங்க, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் தெரியும். அகலகை கல்லாகப்பட்ட போது ராமர் பிறக்கல, அப்போ பிறக்கவே இல்லை அவர். அப்போ சொல்றாரு, ஒரு காலத்துல குறிப்பிட்ட காலத்துல ராமர்னு ஒருத்தர் வருவாரு. அவர் பாதம் படும் பொழுது உன் மேல அந்த அவருடைய பாதம் படும். அப்ப பாதம் படும் பொழுது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்றார். அதே மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு அப்ப ராமர் பிறக்கிறாரு, வளர்றாரு, வாழ்றாரு. ஒரு டைம் அந்த பக்கம் வராரு. வரும்போது அவர் கால் பழுகிறது. கால் பட்டதும் அந்த அம்மா சாபம் தீர்ந்து எழுந்து வணங்குறாங்க, ராமரை வணங்குறாங்க. இது ராமாயணத்துல வர ஒரு தகவல். இது உண்மையில, இதெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது, உண்மைதான். இந்த கட்டுக்கதை சும்மா டுபாக்கூர் அப்படிலாம் கிடையாது. விஷயம் தெரியாதவங்களுக்கு அப்படி, விஷயம் தெரிஞ்சு உள்ள போய் பார்த்தா அதெல்லாம் உண்மைதான், 100% உண்மைதான். ஸோ அந்த சாபம் நிவர்த்தி எப்போ நடக்கும்ன்றதும் அங்கே இருக்கு. அப்போ இவர் வாங்கின சாபம், இந்த பாண்டிச்சேரி சகோதரர் வாங்கின சாபம் 7 ஜென்மங்களுக்கு இருக்கும். இந்த ஜென்மத்தில் முடியாது, 7 ஜென்மங்கள் வரைக்கும் இருக்கும். அப்ப சித்தர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கோட்டாவை யூஸ் பண்ணி, அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு ஜென்மத்தை குறைக்கிறாங்க. இன்னும் அடுத்த ஜென்மத்தை இன்னும் 3 ஜென்மங்கள் இருக்கு குறைக்கணும். அப்போ அந்த மாதிரி டைம்ல கேட்கிறாரு. ஆஸ்தந்தி சார் சொல்றாரு, சார் இன்னும் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நீங்க வாங்கி பண்ணுங்க, பண்ணி செய்யுங்க அப்படின்னு. அப்படியா, சரின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார். ஆனா பேமெண்ட் பண்ணல, அந்த 20,000ஓட சரி. சித்தர்கள் அதுக்கு மேலேயும் ஒரு பிறவியை குறைக்கிறாங்க, சஃபரிங் குறைக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி, ஸ்பெஷல் கோட்டாவை யூஸ் பண்ணி 2 பிறவியை குறைக்கிறாங்க. அப்போ 2 பிறவி போச்சு. அப்போ இன்னும் 2 பிறவி இருக்கு. இந்த பிறவி இருக்கு, அடுத்த பிறவி இருக்கு, 2 பிறவி இருக்கு. சரி, என்ன பண்றாரு, அவருடைய நெகட்டிவ் கர்மா தடங்கல் பண்ணுது. நெகட்டிவ் கர்மா என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. ஏன்னா இதுக்கு மேல அலோவ் பண்ண முடியல. எப்பயுமே நமக்கு ஆப்போசிட் போர்ஸ் என்ன செய்யும், நம்ம ஏன் நினைக்கிறது ஏன் நடக்கல, நம்ம நினைச்ச மாதிரி ஏன் நடக்க மாட்டோம், ஆப்போசிட் போர்ஸ் வேலை செய்யும். அது இயற்கை, பிசிக்ஸ், இயற்பியல். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கலன்னு போது ஆப்போசிட் ஒரு போர்ஸ் வேலை செய்யும். அப்போ 2 ஜென்மத்தை குறைச்சிட்டாங்க. அடுத்த 3 கை வைக்க போறாங்க. இவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியாது, டாக்டர் கிறிஸ்டல் கொடுக்கல, டாக்டர் ஏமாத்துறாரு,
அவர் ஃப்ராடு பண்ணுறாரு, அவர் பொய் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு கட்டின பணத்தை கொடுத்துடுங்க, கட்டின பணத்தை கொடுத்துடுங்க அப்படின்றார். அப்போ ஆஸ்டண்டி சார் சொன்னார், சார் இந்த மாதிரி பணம் கேட்குறாரு சார், சரி கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைமில் நாம் அது கொடுக்க மாட்டோம். ஆனால் சரி கொடுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி. ஏன்னா அதான் இல்லை சார் முடியாதான், அவர் சோசியல் மீடியாலாம் போட்டு வரான், எல்லாருக்கும் ஃபோன் அடித்து பேசிட்டுருக்கிறாரு, குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவர் ஃபோன் அடித்து எல்லாருக்கும் டாக்டர் இப்படி பண்ணிட்டாரு, டாக்டர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காரு, நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்காரு, நான் சோசியல் மீடியாலாம் போட்டுருவேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் போடட்டுமே, மகராஜரா போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால என்ன, இவர் டாக்டர் இளங்கோ நல்லவர், டாக்டர் இளங்கோ வல்லவர், டாக்டர் இளங்கோ ஜென்யூன்னு அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுத்து எனக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இவர் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, டிவைன் கொடுக்கணும். டாக்டர் இளங்கோ கரெக்டாக பண்ணுறாரா, டாக்டர் இளங்கோ சரியாக செய்கிறாரா, இறைவன் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவர் என்ன திருடம் போய் ஃப்ராடுன்னு சொல்லி ஆக போகிறது எனக்கு ஒன்றும் இல்லை. அவரால் நான் ஒன்றும் பிழைக்கல, அவரால் எனக்கு ஒன்றும் இங்கே நடக்கிறது எதுவும் நின்று போயிடாது. அதனால் அவர் எங்கே வேணால் போலீஸில் போட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், சோசியல் மீடியாவில் போட்டும், கோர்ட்டுக்கு போட்டும், எங்கே வேணாலும் போட்டும், வேணா பணம் கூட கொடுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் கேரி அவுட் பண்ணிக்கிட்டோம், பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவருக்கும் அந்த விஷயம் இருக்குது, அது முடிக்கிற வரைக்கும் அங்கே நமக்கு வேணும், அது இல்லாமல் செய்ய முடியாது. அது முடித்த பிறகு நீங்கள் பணத்தை அனுப்பிச்சுட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பணத்தை வச்சு நாம் ஒன்றும் வாடல, அவரை வச்சு நம்ம சர்வ் சாப்பிடுவோம், ஆனால் அனுப்பிச்சிடுங்க அப்படி. பட் வெயிட் பண்ணுங்க. எப்போ அந்த 3வது ஜென்மத்தை அடுத்த லைஃப்பை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவர் பொறுக்கலை. பிகாஸ் அவருடைய பேட் கர்மம். சரி ஓகே அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இன்னைக்கு காலைல 10 மணியோட முடிஞ்சிடும். இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 10 அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அதுக்கு மேலே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவோம். இன்னைக்கு போய்விடும், அவருக்கு மட்டும் இன்னைக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்க, இவர் ஒரு தெரிவு வேணும்னு கேட்குறாரு, இறைவன் கொடுக்குறாரு. பட் கொடுக்கறத இவர் பயன்படுத்துறாரு. பிகாஸ் ஆஃப் இஸ் பேட் கர்மா வேணாம் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிறவியில அவர் அப்படியே தான் இருக்கணும், அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வராது. இது இப்படியே இருந்து கடங்காரனாவே வாழ்ந்து கடங்காரனாவே இறக்கணும். சரி, இது மூலம் அடுத்த பிறவி இருக்கு. அடுத்த பிறவிலையும் கடங்காரனாவே பிறந்து கடங்காரனாவே வாழ்ந்து கடங்கனாவே தான் இறப்பாரு. அதோட முடிச்சிடுவார். அதுக்கு பிறகு அடுத்த நார்மல் ஆயிடுவார். அது அந்த பிரச்சனை வராது. ஏன்னா 2 குறைஞ்சிச்சு இல்லை, ஏற்கனவே 3, இப்போ கரண்ட் இப்போ இருக்கிற 4, 5, 6, 7 முடிச்சாச்சு. 6, 7 சித்தர்கள் பாருங்க, அந்த 7 முடிச்சுட்டாங்க. 6 முடிக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு அரௌண்ட் 11, 12, 12 மணிக்குள்ள முடிஞ்சிடும். ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுன்னா தென் அது பிறகு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுருங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் போயிடும். அந்த 20,000 ஏதோ பேமெண்ட் பண்ணியிருக்காரு, நாங்கள் போயிடும். அந்த பணம் வட்டியாகவே போயிடும், அது வேறு மேட்ரு. அந்த பணம் சேவ் எல்லாம் பண்ணி பேங்க்லலாம் போட்டு வச்சு யூஸ் எல்லாம் பண்ண முடியாது, அதாவது அனுபவிக்க முடியாது அந்த பணத்தை, அது வட்டியாகவே போயிடும். ரிட்டர்ன் பண்ண பணமும் வட்டியாகவே தான் போயிடும். பட் போன பிறகு என்ன ஆகும், இந்த லைஃப்லையும் சரி அடுத்த லைஃப்லையும் சரி 2 ஜென்மா ஒன்று இருக்குது, பாக்கி இருக்கு. இந்த ஜென்மத்திலையும் அவர் அது வெளியே வர முடியாது, அது அப்படியே தான் கடனோட வாழ்ந்து கடனோட அதுவே புரண்டு வட்டி கட்டி அசல் கட்ட முடியும். அப்படி இறக்கும், அப்படிதான் இருக்கும். அடுத்த பிறவிலையும் அப்படிதான் இருக்கும். அடுத்த பிறவியும் வேற அப்பா வேற அம்மாவுக்கு பிறப்பாரு, அங்கேயும் பிறந்தாலும் இதே மாதிரி தான், இதே நிலைமை தான் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும், வரவு 8 செலவு 10, கடைசியில் துந்தானா, இப்படியே செலவு பண்ணி கட்டத்திலேயே வாழ்ந்து கட்டத்திலேயே தான் மறைவார் அடுத்த ஜென்மத்தை. அதுக்கு அடுத்தது நார்மல் ஆயிடுவார். அது அடுத்ததோட சரி. ஏன்னா சித்தர்கள் மனித 2 இது குறைச்சிட்டார். எப்படி ஏன் அதை கூட இவர் நான் சோசியல் மீடியாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நான் எல்லாத்துக்கும் பேசினேன் அப்படின்னு. இப்போ எல்லாரும் பேசினேன்னா, இப்போ யாரெல்லாம் அவர் பாண்டிச்சேரி சகோதரர் ஃபோன் பண்ணி பேசினாரோ, டாக்டர் இப்படி பணத்தை வாங்கிட்டாரு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசினாரோ, அவங்கெல்லாம் தயவுசெய்து அந்த நண்பருடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு அவரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, 1 வருஷம் கழிச்சு அவரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒரு 6 months ஒன்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வாங்களேன், சேம் கண்டிஷன் ரிமைன்ஸ், அதோட அப்ளிக்மெண்ட்டே இருக்காது, மேலே போக முடியாது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பாடுபடணும், இல்லை கொஞ்சம் கீழே வருவார். நீங்கள் வேணால் ஒரு 6 months ஒன்ஸ் யாராக்கெல்லாம் பேசுனாங்களோ அவங்க அவர் நம்பரை நோட் பண்ணிக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவருக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் அவர் இருக்கிற கஷ்ட சூழ்நிலையிலிருந்து மேலே வந்திருக்காரா, இல்லை கீழே வந்திருக்காரா, இல்லை அப்படியே இருக்காரான்னு பாருங்கள். கண்டிப்பாக மேலே வர முடியாது, அதே லெவலில் மெயின் பண்ணி பெரிய கஷ்டம், எல்லாம் கீழே தான் இருக்கும். ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு 2 years ஃபாலோ பண்ணி பாருங்க, 2-3 years ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும், அவர் அடுத்த லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். அது ஏன்னா அது அப்படி தான். அது ஏதோ ஒரு படத்தில் என்ன படம்னு எனக்கு தெரியல, மகாவிஷ்ணுவா சிவகுமார் வருவார், மகாலட்சுமியா லட்சுமி வருவாங்க.
அப்ப மகாலட்சுமி சொல்றாங்க, இவ என்னுடைய பக்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு வந்து செல்வம் கொடுக்கணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சிவகுமார் தான் அந்த இது நடிச்சு என்ன படம்னு எனக்கு தெரியல. அவர் சொல்ற, இல்லம்மா அவனுக்கு கர்மா சரியில்லை, அவன் கர்மா திருமால் கஷ்டப்படணும், பெருமையா? அவனுக்கு செல்வத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் கஷ்டப்படணும், அவனுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்றான். அதெல்லாம் முடியாது, நான் செல்வத்துக்கு அதிபதி, நான் செல்வத்துக்கு உண்டான மகாலட்சுமி, நான் கொடுக்காம யார் கொடுப்பாங்க அப்படின்றார். அப்பயும் மகாவிஷ்ணு, இல்லம்மா வேணாமா கொடுக்காதம்மா. இல்லை நான் கொடுக்க தான் போறேன். சரி ஓகே. வைகுண்டத்துலேருந்து கீழே வராங்க, பூமிக்கு வராங்க. வந்த பிறகு ஒரு வண்டியில போறாங்க. அப்ப அந்த சம்மந்தப்பட்ட நபர் யாரு வந்து அந்த பணம் கொடுக்கணும்னு மகாலட்சுமி டிசைட் பண்றாங்களோ, அந்த லட்சுமி கேரக்டர் லட்சுமி வருவாங்க. டிசைட் பண்ணாங்களா, இவங்க வண்டியில போவாங்க, 2 பேர் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வண்டியில போவாங்க, குதிரை வண்டியில மாதிரி போவாங்க. பின்னாடி அவர் வருவார். அப்ப பொன் முடிப்பு ஒன்று போடுறாங்க, போடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உடனே பாருங்க அந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அந்த படத்துல லைவா காட்டுவாங்க, அது ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த படம். அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவன் நார்மலா தான் வருவான். அந்த பொன் முடிப்பு இருக்கிறது கொஞ்சம் 4-5 அடி முன்னாடி வந்துட்ட பிறகு திடீர்னு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, நம்ம வந்து கண்ணு இருக்கிறவங்க நாம ஓகே பரவாயில்ல போறோம், கண்ணு இல்லாதவங்க எப்படிதான் போவாங்க, கண்ணு இல்லாதவங்க எப்படிதான் நடப்பாங்க, எப்படிதான் வாழ்க்கையில போவாங்க, மூவ் ஆவாங்க, வருவாங்க அப்படின்னு பார்க்கணுமேனு ஒரு தாட் வந்துடும். உடனே என்ன பண்ண, சரி கொஞ்சம் நம்ம நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டி நடக்கிறேன். அந்த பொன்முடிப்பு போட்டுறாங்க. அந்த பொன்முடிக்கு ஒரு 5 அடி முன்னாடி இருக்கும்போது அவன் மைண்ட் தாட் கர்மா வந்து பிளாக் பண்ணிடும், கர்மா மாறிடு. உடனே அதை நம்ம கண்ணை மூடிட்டே கிராஸ் பண்ணி தாண்டிடுறான். கண்ணை மூடியே கிராஸ் பண்ணி அந்த ஒரு 10-15 அடி வந்துடுறான். வந்துட்ட பிறகு அப்புறம் அப்பா, நம்ம ஒரு 10-15 அடி ஒரு தூரம் நடந்து வந்ததுக்கே நமக்கு இதுவாக இருக்கு, லைஃப் முழுசும் காலம் முழுசும் கண்ணு தெரியாமல் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் பாத்தி அப்படி சொல்லி நினச்சிட்டு அப்புறம் அதுக்கு நடந்து போக ஆரம்பிச்சேன். அப்போ அந்த பொன்முடிப்பு அங்கேயே நின்று அப்போ சொல்றாரு, பாத்தியா நான் சொன்னேன் நீ கேட்கல, பாத்தியா அவனுக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சு, அவன் கர்மா இருந்தா தான் அவனுக்கு கொடுக்க முடியும், அவன் கர்மால கொடுக்க முடியாது, இது உனக்கே தேவை விட்டுட்டே பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டே இருக்கப்ப இன்னொருத்தன் வரான் அது பின்னாடி. இவங்க பேசிட்டு இருக்காங்க, இன்னும் பின்னா அவன் வரான். இது என்னடா பொன் முடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். பார்த்தா தங்க சமயம் எடுத்துக்கிறான். அப்ப சொல்லுவார், பாத்தியா நீ கொடுக்க நினைச்சது ஒருத்தனுக்கு, ஆனா அது போனது ஒருத்தனுக்கு. அப்ப நீ யாரு கொடுக்கணும்னு நினைச்சு அவனுக்கு கர்மா இல்லை. அவன் பாரு நம்ம குருடன் எப்படி இருப்பான்னு நினைச்சுன்னு அவன் நினைச்சுட்டு வந்துட்டான். ஆனா அவங்க இன்னொருத்தன் கண்டது, ஏன்னா அவனுக்கு கர்மா இருக்கு, அந்த கிடைக்கணும் அமைப்பு இருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான், அவன் வரான், அவன் வந்து கரெக்டான பொண்ணு போயிடுறான். அப்ப பாத்தியா நீ நினைச்சது ஒண்ணு, ஆனா போனது ஒண்ணு. அப்ப கர்மா இல்லாதவனுக்கு அது கிடைக்கல, கர்மா இருக்கு போய் கிடைச்சது. ஸோ கர்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மகாலட்சுமி கிட்ட, மகாவிஷ்ணு சொல்லுவார். இது அந்த படத்தினுடைய ஒரு கருத்து. அந்த படத்தோட பேர் திருமால் பெருமை. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவரை கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பரமஹம்சர்னா அவரெல்லாம் உண்மையான ஒரு பரமஹம்சர். பரமஹம்சன் இப்ப எல்லாரும் சும்மா பேரை போட்டுக்கிறாங்க, அது வேற சமாச்சாரம். நான் சித்தர், நான் யோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பரமஹம்சர் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் உண்மையான சித்தர்கள், உண்மையான யோகிகள், உண்மையான பரமஹம்சர்கள் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப பந்தா பண்ணிக்க மாட்டாங்க, தான் யாருன்னு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்படிதான். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவர் டெய்லி சத்சங்கம் நடத்துறாரு, டெய்லி பேசுவார், அதை பத்தி பேசுவார். இப்ப நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கணும் அது மாதிரி டெய்லி எடுப்பார். எல்லாரும் வருவாங்க, வந்து கேட்டு போவாங்க, எல்லாரும் வந்து கேட்டு போவாங்க. ஒருத்தர் மட்டும் எல்லாரும் வருவாங்க, ஏதாவது ஒரு காணிக்கை வச்சுட்டு போவாங்க. பட் அவரும் மட்டும் எப்பயுமே வந்துட்டு சும்மா கேட்டு போவார். அப்போ ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை கூப்பிடுறாரு, அப்பா வாப்பா, சரி டெய்லி வந்துட்டு போறியே, உங்க வீட்டில் ஏதாவது கொட்டைப்பாக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சாமி, எங்கள் வீட்டில் கொட்டைப்பாக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா. இப்போ நல்லா தேடிப்பாரு. சரி, ஃபர்ஸ்ட் நாள் போறாரு, தேடி பார்க்குறாரு, எதுவும் எங்கள் வீட்டில் கொட்டைப்பாக்கு எதுவும் கூட இல்லை அப்படின்ட்டு வர்றாரு. அடுத்த நாள் இப்படியே 2 நாள் நடக்குது, 3 நாள் நடக்குது, 4 நாள் நடக்குது. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு, பாருப்பா எங்கேயா தேடி பாரு, ஏதாவது கொட்டைப்பாக்காவது உங்கள் வீட்டில் இருக்கும் பாரு. சரி, அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு ஏதோ தேடி பிடிச்சி எங்கேயோ ஒரு கொட்டைப்பாக்கு இருக்காரு. அவர் ஞான திசையில் இவருக்கு தெரியும், தெரியாத மாதிரி இருப்பார், தெரியும். அதனால கொட்டைப்பாக்கு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றாரு, கொட்டைப்பாக்காது உணவு என்ன எடுத்துணும் அப்பா அப்படின்னு. ஒரு கொட்டைப்பாக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு கொடுக்குறாரு. அந்த கொட்டைப்பாக்கை கொண்டு வந்து ஒரு அது என்ன சொல்றது, குரு காணிக்கையாக அவர் கொடுக்குறாரு. அந்த குரு காணிக்கையாக கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு
அவருடைய கஷ்டம் போகுது, அவருடைய வாழ்க்கையில வசனம் வீசுது, ஒரு நல்ல செல்வ நிலைக்கு வந்துடுறார். சாதாரண அடிப்படை தேவைகளுக்கே அன்றாடம் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு நபர் அடுத்த நிலைமைக்கு வந்துடுறார். இதுல என்ன கருத்து அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் இதை கொடுங்கன்னு கேட்டா போதும், எதை வேணாலும் கொண்டு கொடுப்பாங்க. பட் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொட்டப்பாக்கு வாங்கணும்னு என்ன அவசியம்? அது என்னன்னா, தட் இஸ் கர்மிக் லா, இறை சட்டம். கர்மா தியரி கிடையாது, கோட்பாடு கிடையாது, இறை சட்டம். அது இறை சட்டத்தின்படி லா ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கு. ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா அதுக்கு இன்னொன்று ஏதாவது ஈக்குவலாக கொடுக்கணும். கொடுக்க முடியாத அளவுன்னு கிடையாது, கொடுக்க முடியும். அப்போ அவன் வறுமையில் இருக்கான், கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு ஒரு செழுமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய உருவத்தில் இருக்கின்ற அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியும் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கணும். அவனா கொடுக்குற பாடு இல்லை, அவங்ககிட்ட எதுவும் இல்லை இல்லைன்னு பஞ்சுபாட் பண்ணுக்கிறேன். நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லை 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 இல்லை, இருக்கும் ஏதாவது ஒன்று. இல்லாத கடவுள் நமக்கு அந்த ஒரு சூழ்நிலை கொடுக்க மாட்டார், கொடுக்க முடியும். ஆனால் நாம நினைக்கிறோம், நம்ம பார்வையில் இது இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படிதான் திருப்பி திருப்பி சொல்லி கொட்டைப்பாக்காக கொண்டு கொடுப்பாங்க. அந்த கொட்டைப்பாக்காக கொடுக்கும் பொழுது, அந்த கொட்டைப்பாக்கி வாங்கும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன வாங்குறாருன்னா அவனுடைய நெகட்டிவ் கர்மாவை வாங்குறாருன்னு அர்த்தம். இதான் உள்ளார்ந்த விஷயம். அதுதான் கொட்டைப்பாக்கி இல்லாமல் அவர் சொன்னா 1000 பேர் கொண்டு கொடுக்க போறான், டன் டன்னா கொட்ட போறான். எனக்கு வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், கொண்டு கொடுக்குறது 1000 பேர் இருக்கான். உலகம் முழுசும், வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுசும் அவருடைய சேதுக்கள் பக்தர்கள் இருக்காங்க, அவரை மதிக்கிறவங்க இருக்காங்க, பணம் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடியா இருக்கான். பட் அவர்கிட்ட ஏன் அந்த கொட்டைப்பா கேட்குறான்? அவன் கர்மாவை தொடங்கி இதை அவன் கொடுத்தே ஆகணும். அதனால இவர் கேட்டு அந்த வாங்குறாரு, அந்த கொட்டைப்பாக்கை வாங்குறாரு. வாங்கின பிறகு அவனுடைய வாழ்க்கையில சுவாசம், ஏன்னா அந்த நெகட்டிவ் கர்மா இவர் வாங்கிடுறாரு, இவர் எடுத்துடுறாரு. இதே மாதிரி தான் ஆதிசங்கரர் அந்த நெல்லிக்கனி கொடுத்த சமாச்சாரமா தான். இதை பத்தி ஏற்கனவே ஆஸ்கந்தி சார் ஒரு நாளைக்கு முன்னாடி கிளாஸ்ல பேசினான்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான், என்ன சொன்னாருன்னு தெரியல, இதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் அப்படியே பாட்டு வராது, பிச்சை தான் சாப்பிடுவாங்க. இந்த காலத்து கார்பரேட் சாமியார் மாதிரி ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்க மாட்டாங்க. இந்த காலத்துக்கு கார்பரேட் சாமியாருங்க ஸ்டார் ஹோட்டல் தான், ஏசி தான், ஃப்ளைட்டு தான், அதுதான். அப்போ அவங்களாம் அப்படி கிடையாது, உண்மையிலே இறந்து அங்கேயே சாப்பிடுவாங்க. அது மாதிரி போகும்போது ஒரு அம்மாவுக்கு இவர் நினைக்கிறாரு அந்த அந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினைக்க, ஏன்னா வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவர் நினைக்கிறாரு நாம் ஏதாவது கொடுக்கணும்னு. பட் கொடுக்கணும்னு ப்ரே பண்றாரு, எதுவும் வரல. யாரு? செல்வத்துக்கு அதிபதி அசந்தி சார் ஏதோ பேசினாருன்னு கேள்விப்பட்டேன், சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் போல இருக்கு. செல்வத்துக்கு அதிபதி யாரு? அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு, அம்மா இந்த அம்மா ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டம் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் பண்ணுங்க. உடனே அம்மா பாக்குறாங்க, யாரா நான் சொன்னேன், கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்மவிதிக்கு உட்பட்டு செயல்படுவார். அப்போ அவன் டேட்டாவில் உள்ளே போயிட்டு சர்வீஸ் புக்கில் பார்த்தா ஒன்றும் இல்லை, குட் கர்மாலாம் ஒன்றும் இல்லை, கஷ்டப்படணும் இருக்குது, தர்தத்து தான் இருக்கணும் இருக்குது, அன்னார சாப்பிட்டு கஷ்டப்படணும் தான் இருக்குது. இவங்களுக்கு கர்மாவே ஒன்றுமே இல்லை, குட் கர்மா ஒன்றுமே இல்லையே, பேட் கர்மா தானே இருக்குது, நான் என்ன பண்ண கொடுக்க முடியாது, நாட் எலிஜிபிள் அப்படின்றாங்க அந்த அம்மா. இவர் கேட்குறாரு, இல்லைம்மா அவன் ரொம்ப கஷ்டத்துக்குறான், ஏதாவது ஒன்று பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்தாதான் பரவாயில்லன்னு இவர். நான் இங்கே ஒன்றுமே இல்லையே, ஸ்டாக் பேலன்ஸ் புக் பேலன்ஸில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, நெகட்டிவ், நான் என்ன கொடுக்க முடியும்னு அங்கே இது வாதம் நடக்குது 2 பேருக்கும் மத்தியில். இது இன்விசிபிளாக நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் 2 பேருக்கு நடக்குது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க. இவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, மகாலட்சுமி சொல்கிறாங்க, சரி ஏதோ ஒன்று இருக்கிறதோ ஒன்று வாங்கி கொடு, அது யாரும் ஏதோ ஒன்று வாங்கி அதை நான் நைட்டுக்கு மாதிரி பண்ணி பாட்டி கொடு, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுன்ட்டாங்க. அப்போ தான் சரி ஏமா ஒரு ஏதாவது நெல்லிக்காயாவது இருக்கா பாருமா, கொஞ்சம் போய் அந்த மாதிரி இல்லைன்னுறாங்க. எடுத்தோடனே டக்குன்னு இல்லை இல்லைம்மா, அந்த ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க திருப்பி. ஏன்னா நெல்லிக்காயா இருக்குன்னு இவங்களுக்கு கிளியர் வாயின்ஸாக தெரியும், இவங்க யாரு, ஆதிசங்கருக்கும் தெரியும், அந்த மகாலட்சுமிக்கும் தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் தெரியாம மாதிரி நடந்துக்குவாங்க, அவ்வளோதான். நாம் நினைக்கிறோம் அவங்க தெரியாது, எல்லாம் தெரியும், அவங்க தெரியாத மாதிரி இருப்பாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, இவரு கேட்குறாரு, அந்த அம்மா முடியாதுன்றாங்க. அப்புறம் கடைசியில் 2 பேரும் ஒரு செட்டில்மெண்ட் வராங்க. சரி ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று வாங்கி கொடு, அப்புறம் நான் கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் தான் இந்த அம்மா கேட்குறேன், நெல்லிக்காய் ஏதாவது காஞ்சி போன நெல்லிக்காய், ஏன்னா காஞ்சி போன நெல்லிக்காய் தான் இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரியும், ஞானத்தில் கிளியர் வாயின்ஸாக தெரியும், அதை வச்சுக்கோங்க. இல்லை அந்த அம்மா 2 டைம் போயிட்டு இல்லைங்க ஏன் திருப்பி வராங்க. திருப்பி 3ஆவது தடவையும் சொன்னேன், அம்மா பாருமா, நல்லா பாருமா, எங்கேயாவது இருக்கும் பாருமா, ஏன்னா இவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு தெரியும், அதை சொல்லக்கூடாது. அப்புறம் பாருங்கம்மா தெரியுமா, தென் திருப்பி போகிறாங்க வராங்க. அப்புறம் பார்த்து எடுத்து எங்கேயோ ஒன்று கிடக்குது, ஏன்னா அது அவனுக்கு தெரியும். அதை கொண்டு ஐயா சாமி என்கிட்ட இதான் இருக்குன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க கொடுக்குறாங்க. எதையாவது கொடுக்க முடியும் நம்மளா, சரி கொடுக்குறாங்க. அதை வாங்கினதுமே அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாரு. அவர் வாங்கினதுமே
கனகதார சூத்திரம் பாடுறார். அந்த கனகதார சூத்திரம் பார்த்தோன்னே தங்க மழை பொழி. இதெல்லாம் உண்மையிலே நடந்த விஷயம் தான். பொய் கட்டுக்கதெல்லாம் கிடையாது. பொய்யை கட்டுக்கதெல்லாம் கிடையாது, உண்மைதான். அந்த கனகதார சூத்திரம் பாடி தங்க நெல்லிக்கு நல்லா பாருங்க, அங்கே கூட பாருங்க, எதை கொடுத்தாங்களோ அதுவாக தான் வருது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசாங்கம் கொடுக்குற தண்டனை வேற, அது ஒரு முன்னாள் தண்டனை. பட் மனிதனுக்கு கர்மா கொடுக்குற தண்டனை எந்த ஸ்பெசிஃபிக் கர்மோ அந்த ஸ்பெசிஃபிக் கர்மாவை பற்றி மட்டும்தான், அதை பற்றி தான் நமக்கு அந்த ப்ராப்ளமே வரும். மாற்றிலாம் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணமோ அதே தான் நமக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் வரும், மாற்றிலாம் கொடுக்காது. அப்போ கர்மாவினுடைய தண்டனைகள் வந்து கோடிக்கணக்கான தண்டனைகள். எத்தனை கோடி மக்களுக்கு அத்தனை வகையான தண்டனைகள். கவர்மெண்ட்ஸ் கொடுக்க மாதிரி ஒரு 4-5 சிஸ்டம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பழைய வகுப்பில் பேசியிருக்கோம். இப்போ அந்த காஞ்சி போன நெல்லிக்காய் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அங்கே மழை பொழிவதும் வேற ஃபார்ம்ல பொழியல, அதே நெல்லிக்காயாக தான் வருது. இவங்க கொடுக்குறது என்ன கொடுத்தாங்களோ அந்த ஆசீர்வாதமாக திருப்பி வரணும், அதே தான் வருது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்காங்கன்னு சொல்றேன். நெல்லிக்கனியை தான் கொடுக்குறாங்க, காஞ்சி போன நெல்லிக்கனி. அப்போ ரிட்டர்ன் வர்றதும் நெல்லிக்கனியாக வருது, பட் ஆசீர்வாதம் கோல்டான நெல்லிக்கனியாக வருது, தங்க நெல்லிக்கனியாக வருது. விஷயம். இப்ப அந்த கான்வர்சேஷன்ல அந்த இவங்க நினைச்சா கொடுக்கலாம், கொடுக்க முடியும். ஆனா அந்த காஸ்மிக் லால, டிவைன் லால சில சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை மீறி ஆதிசங்கரம் ஒன்றும் பண்ண முடியாது, மகாலட்சுமி ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அவங்களதான் கட்டுப்பட்டவர்கள். கடவுளே கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்கள். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. பின்வரும் வகுப்புகளில் இறைவன் அனுபவித்து அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், சொல்லி காட்டுவோம், உங்களை உணர வைக்கும். கடவுளே கர்ம விதி கட்டுப்பட்டவர் தான். கடவுளே கர்ம விதியை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நான் கடவுள், நான் தான் இந்த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அவர் ஒன்று இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவது தான் கடவுள்ன்றதுக்கு நம்ம புராண இதிகாசங்கள்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குன்னு அப்போ பின்னாடி நம்ம சொல்லுவோம். அப்போ கர்ம விதிக்கு கட்டுப்பட்டு தான் பண்ண முடியும். அப்போ அவருக்கு ஒரு செல்வம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதை அங்கே ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒன்று வாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று வாங்கணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி வாங்கிட்டு தான் அதுக்கு பிறகு தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பாண்டிச்சேரி சகோதரருக்கும் அந்த அமௌண்ட்டை ஏன் ரிட்டர்ன் பண்ணல வெயிட் பண்ணோம் அப்படின்னா, சித்தர்கள் வந்து அந்த கிளன்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கொடுத்தா அங்கே அவங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கா, ஒன்று எவிடன்ஸ் ஒன்று இருக்காது, அங்கே இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஆசி தம்பி சார் 2 நாளாக வந்து சார் அவர் மிரட்டுறாரு, சோசியல் மீடியாவில் போட்டுறான்றாரு, அப்படின்றாரு இப்படின்றாரு, நம்ம குரூப் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் போன் அடிச்சு பேசுங்கிறாரு சார், உங்கள் பேரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு சார் சொன்ன போதும் கூட அவர் பேர் ரிப்பேர் பண்ணட்டும், அதனால எனக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை, லெட் அஸ் வெயிட் ஃபார் another 2 days, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் வந்து அதுதான். ஸோ ஏன் வந்தாரு, இவரால் பண்ண முடியாதா, செய்ய முடியாது, இது முதல்ல உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்போ நல்லா பார்த்துக்கங்க. இப்போ ஒரு காரணத்துக்காக நம்மகிட்ட வராது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எந்த இன்சிடென்ட் ஆகும், நீங்க வாழ்க்கையில காலிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தெரிஞ்சு கொண்டு நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருக்கும். அந்த காரணத்தை அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம இது என்ன காரணத்தால வந்திருக்கு, எதனால நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது தெரியாததுனால நம்ம கஷ்டப்படுறோம். அந்த காரணத்தை தெரிஞ்சு கொண்ட நுணுக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. அந்த நுணுக்கங்களை தான் நாம் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த காரணத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த காரணத்தை தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ஏன் 2 நாள் வெயிட் பண்ணணும்னா, சித்தர்கள் பண்ணுறாங்கனால அவங்களுக்கு அங்கே ஒரு இது இருக்கணும். ஸோ இதுக்காக இவங்க பணம் இங்கே டாக்டர் கிட்ட இருக்கு, 20,000 ரூபாய் இருக்கு, 21,000 ரூபாய் இருக்கு, அந்த பணம் இருக்கிறதுனால அவங்க பண்ணுறோம், இதை செய்யறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இன்னைக்கு மதியானம் முடிஞ்சிட்டுமே அபிஜித் முகூர்த்த டைம்ல முடிஞ்சிடும், பிஃபோர் 12 முடிஞ்சிடும். அது முடிகிற வரைக்கும் நம்ம இருக்கணும். முடிஞ்ச பிறகு தேவையில்லை, அப்புறம் டவுன் கட் பண்ணும், அப்புறம் பணம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது அவர் அக்கௌண்ட்ல இருக்க போகிறது, அது செலவாகப்படும், வட்டிக்கு செலவுப்படும், அது வேற மேட்ரு. அது நம்மகிட்ட இருக்க வரைக்கும் சேஃப்டி. அவர்கிட்ட போய்ட்டு திருப்பி செலவு பண்ண முடியாது, பல வகைகள் செலவு, இது மாதிரி பல மடங்கு செலவாயிட்டு இருக்கும். அது அவருடைய கர்மா பொறுத்தது. இப்போ இங்கே என்னன்னா, இங்கே வந்ததுனால அவருக்கு நஷ்டமா, நான் பேமெண்ட் பண்ணிட்டு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், எனக்கு டென்ஷன், எனக்கு எமோஷன், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணும்போது, இதுக்காக சித்தர்களும் இறைவனும் கொடுத்தது வந்து 2 ஜென்மத்தை மீட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சஃபரிங்கை வந்து 2 ஜென்மத்துக்கு மீட்டி கொடுத்துருக்காங்க. 7வையும் 6ஐயும் மீட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ 4ஐயும் 5ஐயும் அவர் அனுபவிக்கணும். அது இல்லை, அது அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ 2 குறிக்கிறாங்க.
அப்போ எடுத்து குறைக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய கர்ம அனுமதிகளை இன்னும் கஷ்டப்பட்டு அப்புறம் புதிய தெரிஞ்சுக்கும், இன்னும் 2 ஜென்மம், இந்த ஜென்மம் கஷ்டப்படும், அடுத்த ஜென்மம் கஷ்டப்படும் போது அப்போ அவர் வந்து மதிமயங்கி மாறி அப்படி வரார். இல்லை இப்படி செய்கிறார் டாக்டர், அப்படி செய்கிறார் டாக்டர், அப்படி அது வந்து அது அப்படிதான் தோணும். அது எல்லாருக்குமே, அது நாட் ஒன்லி ஹிம், எல்லாருக்கும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. கேடு வரும் பின்னே பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, யானை வரும் முன்னே பின்னே கேடு வரும் பின்னே நின்னே. இதை நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். பின்னாடி ஒரு கேடு வரப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புத்தி முன்னாடியே மாறும், நெகட்டிவாக மாறும். நம்ம அறிவாக பேசுவோம், ஆஹா இப்படி அப்படி நம்ம அறிவாக பேசணும். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே சேர்த்து தான், எல்லாருக்கும் தான் போகும். பிரபஞ்ச சட்டம் எல்லாருக்கும் போகணும், இறை சட்டமும் எல்லாருக்கும் போகணும், இன்க்ளூடிங் மீ. அந்த ஒரு கேடு எனக்கு ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் நம்ம புத்தி தடுமாறும், புத்தி கெட்டு போகும், புத்தி மாறும். என்னடா கர்மா பற்றி பேசுகிறாங்களே, கர்மா பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே, கர்மா பற்றி இவ்வளோ செய்கிறாங்களே. மோரோவர் இந்த இதில் கூட இவருக்கு இந்த 6 கிறிஸ்டலில் கூட 3 கிறிஸ்டல் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அவங்களுக்கு. அவர் வந்து 2 கிறிஸ்டல் பே பண்ணுறாரு, 10,000 2 கிறிஸ்டலுக்கு அவர் பே பண்ணுறாரு. 3 கிறிஸ்டல் வந்து நான் பே பண்ணேன் பர்சனலாக, அது அவருக்கு சொல்லலை. பட் அது நான் என்னுடைய ட்ரஸ்ட்லேருந்து, என்னுடைய டாக்டர் இளங்கோ ட்ரஸ்ட்டில் இருந்து அந்த 3 கிறிஸ்டலுக்கு உண்டான மணியை நான் கொடுக்குறதுக்கு அலாட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே எனக்கு அனுமதி இல்லை, இவ்வளோதான் போதும், இதுக்கு மேலே எனக்கு அனுமதி இல்லை. வேற ஒரு ட்ரஸ்ட்டில் கேட்டுறேன், அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு கிறிஸ்டலுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துங்க, அவர் தேவை மொத்தம் 6, அவர் 2 கிறிஸ்டலுக்கு பண்ணியிருக்கிறாரு. மிச்சம் 4 கிறிஸ்டல் வேணும். 4 கிறிஸ்டல் 3 கிறிஸ்டல் என்னுடைய சொந்த ட்ரஸ்ட்லேருந்து, டாக்டர் இளங்கோ ட்ரஸ்ட்லேருந்து நான் கொடுக்குறேன். 3 கிறிஸ்டலுக்கு உண்டான காஸ்ட் நான் கொடுக்குறேன். ஒரு கிறிஸ்டலுக்கு உண்டான காசு வந்து வேற ஒரு ட்ரஸ்ட், அது நானே கொடுக்கலாம். பட் எனக்கு அனுமதி கிடைக்காதனால சார் நான் வேற ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். அவங்க ட்ரஸ்ட், அவங்களும் ட்ரஸ்ட் நிறைய வச்சுருக்காங்க, நமக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரஸ்ட்டுக்கு மேலே நமக்கு தொடர்புகள் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி சப்ரேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. விளம்பரத்துக்காகவோ இல்லை சிஎஸ்ஆர் பண்ணுற செலவு பண்ணணுன்றதுக்காகவோ, இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் வாங்கணுன்றதுக்காகவோ பண்ணலை. அவங்க உண்மையிலேயே சர்வீஸாக பண்ணணும், குட் கர்மா சம்பாதிக்கணுன்றது தான். அதுக்கும் ஒரு பின்னாடி நோக்கம் இருக்குது, நல்ல கர்மா சேர்த்துக்கணுன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு சுயநலம் தான். நல்ல கர்மா சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்பில் நல்ல கர்மா சம்பாதிக்கணும், கெட்ட கர்மாவை கழிக்கணும், அதுக்கு என்ன மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். நான் அந்த ட்ரஸ்ட்டில் அவங்களுக்கு ஒன்று கேட்டு அப்ளை பண்ணிடுறேன். பட் அவங்க ட்ரஸ்ட்டில் வந்து ஃபார்மாலிட்டிஸ் அதிகம். என்னுடைய ட்ரஸ்ட்டில் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, மறுபேச்சு கிடையாது. நான் என்ன சொன்னால் ரைட் ஓகேன்னுடுவாங்க, அது கிடையாது. நான் 3 ரிசல்ட் பண்ணலாம், ரைட் ஓகே, ரைட் டன். பட் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறைய அப்ஜெக்ஷன் இருப்பாங்க, இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், அவங்க ஏன் கொடுக்கணும்னு பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு 1 வீக் டைம் கேட்டிருந்தாங்க. இன்னமும் ஜூலை 1st வீக்கில் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஜூலை 1st வீக்கில் வந்து அவங்க டெல்லி, அந்த ட்ரஸ்ட் வந்து டெல்லி இருக்குது. அவங்க வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு அவங்கள அமௌண்ட் அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க கிறிஸ்டல் நம்ம வாங்கி கொடுப்போம். கிறிஸ்டல் வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, கிறிஸ்டல் வேறு இடத்துல நேபாளிலேருந்து வாங்கி கொடுப்போம். எந்த இடத்துல வந்து பக்காவாக ஹோலிஸ்டிக்காக பவர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறாங்களோ, நேபாளில் தலாய்லாமானுடைய சீடர்கள் வந்து மேனுவலாக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க விரதம் இருந்து கல்யாணமாகாத பிரம்மச்சாரிகள் அவங்க கல்யாணமாகாதவங்க, அவங்க எப்பவுமே லைஃப்பில் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. விரதம் இருந்து யாரும் சாப்பிடாமல் செய்யாமல் அந்த கிறிஸ்டலை ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி கமர்ஷியலாக பண்ணுறதுலாம் அவ்வளோ பவர் கிடையாது, அவங்க தான் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அங்கே பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 6 கிறிஸ்டல் தேவை. 6ல் 2 இவர் வாங்குறாரு, மிச்சம் 3 நான் கொடுக்குறேன். மிச்சம் 1 நான் கொடுக்கல, எனக்கு பெர்மிஷன் கிடைக்காதனால கொடுக்கல. அந்த டெல்லி ட்ரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், அவங்க கொடுக்குறேன்னு இருக்காங்க. பட் ஃபார்மாலிட்டிஸ் அங்கே வந்து அதிகம். அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி, நம்மளை விட அங்கே ஜாஸ்தி. அதனால் சார் வெயிட் பண்ணுறோம் சார், இந்த மந்த்லி கோட்டா முடிஞ்சு போச்சு, போன மாதம் மே மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சு, ஜூன் மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் அதில் இப்போது நடக்க முடியாது. ஸோ ஜூலை கோட்டாவில் நாங்கள் 1st வீக்லேயே போர்டில் என்ட்ரி போட்டு உங்களுக்கு அது சாங்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம் சார். அப்போ ஜூலை 1st வீக் வரைக்கும் வெயிட் பண்ணால் அந்த ஒரு கிறிஸ்டலும் வந்துடும். ஸோ மொத்தம் அவருக்கு வந்து 6 கிறிஸ்டல் போகும். இது இல்லாமல் வேறு சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், பெருமைக்காக சொல்லக்கூடாது, எதுவுமே பெருமையாக சொல்லக்கூடாது, அது விஷயம். அதை அனுபவித்து அது சொல்லப்படக்கூடிய அம்சம் அவருக்கு இல்லை, அது விடலன்னு போது அப்போ பாதி வராரு. அப்போ இங்கேயும் ஒரு காரணம் இருக்குது, வராரு, பாதி வேலை முடிக்குது, பாதி கலர் தாண்டாரு, மிச்சம் போயிடுறாரு. அப்போ இங்கே வந்து வேஸ்ட் கிடையாது. இங்கே டாக்டர்கிட்ட அவர் ஒரு 10 நாள் 15 நாள் அவருடைய பணம் இருந்ததோ, அவர் ஃபோன் பண்ணதோ, உழைப்போ எதுவும் வீண் இல்லை. 2 ஜென்மங்கள் அவருக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 2 ஜென்மங்களை அவர் சஃபரிங்கும், அந்த பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வாழக்கூடிய அந்த நஷ்ட கஷ்டங்களை எல்லாம் வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கிரேட் பூன், எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். அந்த 2 ஜென்மங்களை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அவருடைய இக்னரன்ஸ்னால இன்னும் ரெண்டு ஜென்மத்தில் நான் கஷ்டப்படுறேன்னால, ஆனால் இப்போ நடக்கிற 4th 5th அப்படியே இருக்கும். யாரு டாக்டர்களுடைய பேரை ரிப்பேர் பண்ணணும்ட்டு யாருக்கிட்டலாம் அவங்க பேசுனாங்களோ அவங்கெல்லாம் அவர் நம்பரை நோட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 6 months ஒன்ஸ் அவரை ஃபாலோ பண்ணி பாருங்க. அவர் நிலைமை வந்து கண்டிப்பாக அப்லிஃப்ட் ஆகாது, கீழே தான் இருப்பார். இந்த ஜென்மத்துக்கு இருப்பார், அடுத்த ஜென்மத்திலையும் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்தையும் அப்படி தான் இருப்பார். அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நார்மல் ஆகிடுவார். ஏன்னா அந்த அனுபவிச்சு தர்றார், அனுபவிச்சு தீக்கே ஆகணும். அது வந்து யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. அது யாருக்கா இருந்தாலும் அதுதான். சரிங்களா? சார் சொல்றாரு, இந்த கவுன்சிலிங்கெல்லாம் ரொம்ப லேட் பண்ணுறாரு டாக்டரு, ஏன் வந்து கவுன்சிலிங் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன உடனே கவுன்சிலிங் கொடுத்துடலாம், ரைட், ஓகே. பட் நீங்கள் எவ்வளோ லோடு உள்ளே வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ லோடு உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னதிலே பாதி ஆன்சர் வந்திருக்கு. இருந்தாலும் சார் சொல்றாரு, சார் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க, லேட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியல, லேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நான் எங்கிட்ட பேசி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஆனால் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது, லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேட் கர்மா வந்து டிலே பண்ணுது. வேண்டாம், அவங்க கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை நான் சொன்னால் உங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அது இயற்கை தான். இப்போ என்னையே வந்து சொன்னால் கூட என் மனசு கஷ்டம் தானே படும். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி வெயிட் பண்ணுங்கள். என்னென்னா அந்த அந்த நெகட்டிவ் கர்மஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அந்த டென்ஷனு, எமோஷனு, ஃபோன் பண்ணால் எடுக்கலை, டாக்டர் பேசலை அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகும்போது, எமோஷன் ஆகும்போது அந்த கர்மா கொஞ்சம் கழிஞ்சிடும். நம்மளுடைய கர்மாவை நான் எப்படி தீக்கணும், நாம் என்ன கொடுத்தோமோ அப்படி தான் தீக்கணும். நம்ம யாருக்கு எமோஷன் கொடுத்தோமோ, டென்ஷன் கொடுத்தோமோ, ஒரி கொடுத்தோமோ, கஷ்டம் கொடுத்தோமோ, எமோஷன் கொடுத்தோமோ அது அப்படியே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். 1000 ஒரு பங்காக, 100 ஒரு பங்காக, 10 ஒரு பங்காக. சார் இப்போ டாக்டர் எடுக்கலை, டாக்டர் பேசலை, டாக்டர் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணால் டாக்டருக்கு பர்பஸ் வந்து உங்களை வெயிட் பண்ண வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு, 12 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறாரு. மிச்சம் இருக்க டைமில் தான் என்னுடைய சப் கம்பெனி பிஸ்னஸையும் பார்க்கணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். சாப்பிட்றதே டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு. கொஞ்சம் டைம் வந்து 2 வேளை சாப்பிடுவார், அவ்வளோதான். சில டைமில் வந்து நாட்கணக்கில் சாப்பிடாமையும் இருப்பார். சாப்பிட நேரம் இல்லை, சாப்பிடாம 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் கூட இருக்கும். அப்படி இருக்கிறாரு. அப்படி இருந்து நம்ம உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தடுப்பது, லேட் பண்ணுவது டாக்டர் எதுங்கோ கிடையாது, உங்களுடைய கர்மா தான். அப்போ உங்களுடைய கர்மா தடுக்குது அப்படின்னும் பொழுது அதுக்காக நீங்க கோச்சிக்காதீங்க. பிகாஸ் நீங்க ஏன் பண்ண கர்மா உங்க கர்மா தான். பிரச்சனையை நீங்க தான் கொண்டு வரீங்க, நீங்க தான் ஏன் பண்ணீங்க, நீங்க தான் வர வச்சுக்கிறீங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கணியன் பூங்குன்றனார். உள் வந்து ஊழ்வினை வீழ்த்தும், அந்த அந்த ஊழ்வினை வந்து முன் வந்து உறுத்தும் சிலப்பதிகாரம். தெளிவா சொல்லிக்கார் திருவள்ளுவர். ஐயன் திருவள்ளுவர் 10 குறள்ல விதியை பத்தி, வலிமை பத்தி, கர்மாவை பத்தி தெளிவா சொல்லியிருக்கார். அந்த குறளை படிச்சு பாருங்க, 10 குறளையும் படிச்சு பாருங்க. ஊழ்வினைன்ற பேரை யூஸ் பண்ணியிருப்பார். தமிழ்ல வந்து அது ஊழ்வினைன்னு பேரு, வடமொழியில கர்மான் பேர். நம்ம கர்மான்ற அப்படியே சான்ஸ்கிரிட்லேயே வந்துட்டோம், அதனால கர்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஊழ்வினை, அந்த ஊழ்வினையை பற்றி 10 திருக்குறளை எழுதியிருக்காரு. இந்த ஊழ்வினையினுடைய படத்தை வந்து 10 குறளா அந்த 10 குறள் நீங்க இன்னைக்கு படிச்சு பாருங்க, இன்னைக்கோ நாளைக்கோ படிச்சு பாருங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் எழுங்க மேல கோச்சிக்க மாட்டீங்க, டாக்டர் எழுங்க மேல கோவப்பட மாட்டீங்க. டாக்டர் எழுங்க வந்து கிடைச்ச பூன், இவரை பயன்படுத்திட்டு எப்படி முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா டாக்டர் பேரை ரிப்பேர் பண்ணுவீங்க. டாக்டர் மேல சோசியல் மீடியாவில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், சோசியல் மீடியாவில் நான் போஸ்டிங் போடுவேன், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பேசுவேன், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெம்பர்ஸ் எல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்கேன். இதனால டாக்டர் இளங்களுக்கு எந்த விதத்துலையும் கஷ்டமே கிடையாது, தாராளமாக கேரியான் சொல்லு. அதான் சொன்ன சோசியல் மீடியா போடட்டுமே, அதனால என்ன, உங்கள் பேர் ரிப்பேர் பண்ணட்டுமே, அதனால என்ன. எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இறைவன் தான், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது சித்தர் பெருமக்கள் தான், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது குருமார்கள் தான், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய இந்த பாண்டிச்சேரி சகோதரர் இல்லை. இவர் கொடுத்து எனக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இவரால் என் இமேஜ் எல்லாம் எடுக்க முடியாது, பண்ண முடியாது.
கடவுள் தான் இமேஜ் எடுப்பாரு, இமேஜ் கொடுப்பாரு. ஸோ கடவுள் பார்வையில நான் கரெக்டா நடந்துக்கிறேன்னா? சார் 5 நிமிஷம் பேசுனீங்க, அதுக்கு 1000 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸா போட்டிருந்தார். 5 நிமிஷம் பேசல சகோதரரே, உங்க போனை எடுத்து பாருங்க, எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னு நீங்க பாருங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. அந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து பாருங்க. நீங்க போட்டிருக்கீங்க 5 நிமிஷம் பேசுனீங்க, இதுக்கு 1000 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னு நீங்க உள்ள பாருங்க. உங்க மொபைல் போன் எடுத்து அந்த டேட்ல எடுத்து எவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னு பாருங்க. சரியா? 5 நிமிஷம் பேசல, எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் நீங்களே பாருங்க. அந்த எவ்வளவு நேரம் டாக்டர் பேசினார்ன்ற விஷயத்த மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அரௌண்ட் 12 to 12:30 அபிஜித் முகூர்த்தம் முடியறதுக்குள்ள முடிஞ்சிடும். அபிஜித் முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு ஆஃபீஸ் இருந்து அமௌண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஆஃபீஸ் இருந்து அமௌண்ட் அனுப்பிச்சதும் பணத்தை வாங்கினதும் எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் போன் அடிச்சு சொன்னீங்களோ, யாருக்கெல்லாம் போன் அடிச்சு தகவல் சொன்னீங்களோ, யாருக்கிட்டலாம் எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போட்டிங்களோ, யாருக்கெல்லாம் டாக்டர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு தகவல் சொன்னீங்களோ, அவங்க எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க. நீங்க சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, அது டிவைன் பார்த்துக்கும். நீங்க சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, டிவைன் பார்த்துக்கும். பட் சொன்னேன், நீங்க யாருக்கிட்டெல்லாம் டாக்டர் உங்க பணத்தை வாங்கிட்டாரு, ராங் கைசன்ஸ் கொடுத்தாரு, ஏமாத்திட்டாரு, என் மனசை நோகடிச்சிட்டாரு அப்படின்லாம் சொன்னீங்களோ, ஃபோன் பண்ணி யாருக்கெல்லாம் பேசுங்க, எனக்கு தெரியாது யார்கிட்டயே பேசுங்கன்னு சொன்னாங்க, அவங்க எல்லாருக்கும் நீங்க தகவல் கொடுங்க. அமௌண்ட்டை நான் வாங்கிட்டேன், டாக்டர் அனுப்பிச்சிட்டாரு, கன்சல்டேஷன் ஃபீஸ் கூட ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, உங்க கர்மா நீங்க வாங்கிக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்க கர்மா நான் வாங்கிக்கல, எனக்கு வேண்டாம், ரைட், ஓகே, விட்டுடுங்க. பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நன்மை இல்லை, அவ்வளவுதான். டாக்டர் நமக்கு நன்மையா? என்னை விட்டா ஃப்ரீயா விட்டுடுவேன், நான் ஃப்ரீயா இருப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு எனக்கு அப்பாயின்மெண்ட் மற்றதெல்லாம் இல்லையே, ஃப்ரீயா இருப்பேன். அதான் இன்னைக்கு கூட சொன்னேன், சார் அப்பாயின்மெண்ட்லாம் இந்த வரைக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க, எந்த அப்பாயின்மெண்ட் ஃபோன் டெலிஃபோனும் பர்சனலாக அப்பாயின்மெண்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம், விட்டுடுங்க, எனக்கு ஃப்ரீயா, நான் பாட்டு ஃப்ரீயா என் படத்தை பார்க்குறேன், இருக்கிற வரைக்கும் பார்த்து ஃபைல் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னு. கிளாஸ் அதனோட தொடர்ந்து போகும், அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அது என்னுடைய கடமை. இந்த பூமிக்கு எதுக்காக வந்தனோ அதை நாம் செஞ்சிடணும், அது நான் செஞ்சிடணும். அது வாங்கிக்கிறதும் வாங்கிக்காது அவங்களையும் இருக்கும், பயன்படுத்தி அவங்களையும் இருக்கும். கிளாஸ் நடத்திடுவோம், அது நிறுத்தவே மாட்டேன். பட் இந்த அப்பாயின்மெண்ட்லாம் இந்த வரைக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ எப்படி சார்? கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதை வச்சு அவங்க பயன்படுத்தி முன்னுக்கு வரட்டும். கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதை அவங்களால லைஃப்பில் எவ்வளோ அப்ளை பண்ணி லைஃப்லேருந்து மேல் வரணும், வரட்டும். அதுதான் டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணும், அதுவும் ரைட். அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் பர்சனல் அப்பாயின்மெண்ட்டும் சரி, ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். சரி சார், ஓகே, இனிமேல் எடுத்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம், கொடுத்த வரைக்கும் ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பணம் இன்னைக்கு மதியானம் வந்துட்ட பிறகு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ, யாருக்கெல்லாம் தகவல் கொடுத்தீங்களோ எல்லாருக்கும் தகவல் டாக்டர் பணத்தை கொடுத்தான்னு சொல்லிடுறேன். பட் இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்கும், அதை பேர் பண்ணி அதை அனுபவிச்சு தீர்த்துருங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், எஸ். அந்த பாண்டிச்சேரி நண்பருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கடைசி தகவல் என்னன்னா, இப்போ ஒரு அக்யூஸ்டா கோர்ட்ல போறோம், ஜட்ஜி கேஸ் எடுத்து ஃபைல் எடுத்துகிட்டே இருக்காங்க, ஒரு கேஸை எடுத்துகிட்டே இருக்காங்க. எனக்கு அவசரமாக இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எமோஷனாக இருக்குது, என் கேஸை முதல்ல பாருன்னு அவர்கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்? எனக்கு அவசரம், என் சூழ்நிலை 1000 சூழ்நிலை இருக்கும். பட் பெருமாள் தெரியும், கோர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு போனால் படப்பானைக்கு ஃபுல்லாக போச்சு. அது நீங்கள் விட்னஸ்க்காக போனாலும் சரி, வேறு எந்த படத்துக்காக கோர்ட்டு போனாலும் சரி, 4 முழுசும் எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ கூப்பிடுவாங்க, என்ன கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. 4 முழுசும் லீவ் போட்டு 4 முழுசும் படம் போயிடும். இது கோர்ட்டினுடைய அனுபவத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது விட்னஸாக சொல்ல போனாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டு நீங்கள் போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒருத்த மேலே குற்றம் சாட்டி நீங்கள் போனாலும் சரி, எப்படி போனாலும் அங்கே கால் வச்சாலே அது சனி பகவானுடைய பிளேஸ். அது அங்கே இவங்க நினச்சதெல்லாம் வர முடியாது. அவங்க சனி பகவானுடைய தூதர்கள் அப்படிங்கிறத எல்லாம் கருப்பு போட்டுருக்காங்க, எல்லாருமே கருப்பு போட்டுருக்காங்க. அது சிம்பாலிக்காக காட்டுது, எல்லாம் சனி பகவானுடைய இடம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லி, கோர்ட்டுக்குன்னு சொல்லி போனாங்கனாலே அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜென்மத்தில் அவங்க லைஃபோட சம்மந்தப்பட்ட இறந்து போன மறுபடியும் எடுக்காத ஆத்மாக்குடைய சங்கல், அந்த கம்யூனிகேஷன், அந்த தொடர்புன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த சங்காத்தம் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைன்னா கோர்ட்டுக்கே யாரும் போக மாட்டாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல, எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு ஃபைல் எடுத்து முதல்ல பாருங்கள், என்னை பார்த்து ஏறிங்க, என்னை பார்த்து முடிச்சுட்டு அனுப்பிச்சுடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க, எடுத்து அடியில் போட்டுருவாங்க, பார்ப்பா கடைசியாக பார்த்துக்கலான்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பாண்டிச்சேரி சகோதரருடைய இதுவும் அதுதான். எனக்கு டைம் ஆச்சு, நான் உடனே குயிக்காக ரிலீஃப் ஆகணும், எனக்கு குயிக்காக வெளில வரணும்,
அதனால் நீங்கள் என்னை பார்த்து உடனே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா கோர்ட் கேஸில் எப்படி ஃபைல் போட்டாங்களோ அதே மாதிரி தான். எனக்கு உடனே க்யூர் ஆகணும், இன்றைக்கே சரியாகணும், இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது அவருக்கே ஆப்பாக்க பின்னாடி லேட்டாக தான் போகும். இது அவருக்கு மட்டும் சொல்லுகின்ற பாடம் கிடையாது, எல்லாருமே வந்து நம்ம பிரச்சனை சால்வ் ஆகணும். ஈவன் நானே கூட எனக்கே கூட ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நான் வந்து எனக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு எதிர்பார்க்க இயற்கை தான், தவறு இல்லை, நான் தப்பு சொல்லலை, தவறு அது மனித இயல்பு தான். ஆனால் அதே நேரத்தில் இது நாம சம்பாதிச்சு வச்சு தான், நமக்கு யாரும் கொடுக்கல, தீதும் நன்றும் பிறர் வரா, நாம சம்பாதிச்சு தான் நமக்கு, வேற யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே எக்ஸிக்யூட்டர்ஸ் தான். அப்போ மற்றவர்கள் வந்து யாரும் கொடுக்கல, நம்ம தான் அதை பண்றோம் அப்படின்போது நம்ம தான் அதை பொறுத்து நம்ம தான் கேட்கணும். நம்ம சைடில் தப்பு, நம்ம சைடில் குற்றம். நான் போயிட்டு சித்தர்களை வந்து எனக்கு முடியாது, எனக்கு இன்னைக்கே படிச்சு கொடு, நாளைக்கே படிச்சு கொடு, எனக்கு இன்னைக்கே பார்த்து செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அவங்ககிட்ட. அவங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அவங்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த தொடர்புல நாம இந்த மாதிரி நமக்கு பண்றவங்களே பெரிய விஷயம். ஏன்னா அவங்க நம்ம சித்தர்கள் தான் நாம நினைக்கிற மாதிரி நம்ம உலகத்துக்கு மட்டும், நம்மள மாதிரி கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான பூமிகள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த சித்தர்கள் எல்லாருக்குமே பொது, நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தான் பொது. அப்போ பெரிய பெரிய விஐபி மாதிரி அவங்க நமக்கு டைம் கொடுத்து நமக்கு வந்து பண்றாங்க, செய்யறாங்க, கைட் பண்ணாங்க. அது நாம ஏதோ ஒரு 1,00,000 பேட் கர்மா பண்ணாலும், லட்சத்துக்கு மேலே ஏதோ 10 கர்மா குட் கர்மா பண்ணாலும் அவங்களுக்கு தொடர்பு நமக்கு கிடைக்குது. அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி நம்ம முன்னுக்கு தான் வரணும், அதை பயன்படுத்திக்கணும், பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் போய் அவங்கள போய் கமாண்ட் பண்ணா எனக்கு இது இன்னைக்கே பண்ணி கொடு, நாளைக்கே பண்ணி கொடு, என் கஷ்டம் எனக்கு அப்படி, என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, எனக்கு டென்ஷன் எமோஷன் அப்படின்னு நாம் அவங்ககிட்ட போய் சொன்னா சார் தான் பார்த்துக்கோ வேலைன்ட்டு அவங்க படுத்தி போட்டு அடுத்தவங்க சைடு போயிட்டே இருப்பாங்க. நஷ்டம் யாருக்கு? சித்தர்களுக்கோ, இறைவனுக்கோ, என்னுடைய குருமார்களுக்கோ, டாக்டர் இளங்கோவுக்கோ, ஆஸ்தம்பிக்கோ கிடையாது. நஷ்டம் வந்து அந்த பாண்டிச்சேரி சகோதரருக்கு தான். இதோட முடிச்சுக்குவோம். வேற ஏதாவது பாண்டிச்சேரி சகோதரர் ஆன்சர் பண்ணனாலும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், நான் ஆன்சர் பண்றேன். ஐ வில் ஆன்சர். ஓகே, அது மாதிரி பணம் இன்னைக்கு அனுப்பிச்சிடுவாங்க, வந்த பிறகு வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தகவல் கொடுங்க. யாருக்கெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கு தகவல் கொடுங்க. ஓகே, வேற ஏதாவது சந்தேகம்னாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஆல்வேஸ் ஃபார் எனி ஆஃப் காமெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க. நன்றிகள் சார், நன்றிகள். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.